ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்எக்ஸ்பெக்டட் கால் சீசன் 3 த ஃபைனல் பார்ட் 2/2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ஸ் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் நான் எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் இதோட செகண்ட் பார்ட் போடுங்க 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 போடுங்கன்னு சொன்னதால் தங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் வந்து விட்டது. சாரி கைஸ், கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் வந்து டிலே பண்ணுறது லைக் ப்ளா 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 எவ்ரி திங் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லைட்டாக அலுப்பு தட்டுறான். அப்படியே லைட்டாக அப்படியே படுத்தே இருக்கணும், தூங்கணும், உட்காந்து ரீல்ஸ் பார்க்கணும் லைக் தட் ப்ளா அதுதான் தோணிகிட்டே இருக்குது. இந்த ஒரு வீக்கும் இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தை மாதத்துலேருந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வரி. நான் வந்து என்னன்னா ஒரு மாதிரி டப் பண்ணிவிடணும் வந்து நீ வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் இதை விட்டுட்டு நம்ம வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதோட விட்டுருப்போம் ஃபைனலாக? இங்கே அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களை வந்து ஆஃபீஸ்க்கு சாட்டர்டே வந்து கூப்பிட்டுருந்துருப்பார். ஸோ நீங்கள் வேலையும் பார்த்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து முத்து தொழிட்டு இருந்திருப்பார். நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்க தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி கிளப்பலாம். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. ஸோ போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன நடந்துச்சு, இவர் என்ன பண்ணார், ஏன் இந்த மாதிரி, என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜஸ்ட் கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படியே லைக் அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. எங்கே நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து இருந்திருப்பாள். ஸோ அவள் வந்து அந்த ரூமில் தான் இன்னமும் இருந்துகிட்ருக்கா. இவ என்ன கதைன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அந்த நாயை பார்த்தா கையை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணி தொலைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. லைக் மார்னிங்லாம் நீங்கள் வந்து கிளம்பும் போதெல்லாம் அவள் வந்து நல்லா தான் இருந்தா. ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த மாடு பண்ணியிருந்திருக்கு போல். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ என்னோட அது பிளட் லாஸ் ஆகிருக்கு, அந்த பொண்ணு வேறு மயக்கமாக இருக்கு வேறு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க, இதுமாரி பிரச்சனையை அடிச்சடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவளுகளும் என்ன பண்ணியிருந்திருப்பாளுங்கன்னா, சரி நாங்கள் வரோம் வீட்டுக்கு வரட்டா இல்லை என்ன நான் சமாளிச்சிடுவேன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கடன்னு அவளை தூக்கி போட்டுட்டு ஒரு கேபை புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துட்ருக்காங்க. லைக் ரொம்ப சீரியஸாக இருக்கும் போல், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு போல், அதனால் பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கும். இதில் வேறு டாக்டர்ஸ் வேறு கேட்குறாங்க, ஏபி பாசிட்டிவ் எங்களோடதில் இல்லை, பேங்க்கில் நாங்களும் அதர் பேங்க்கை கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே வாய் மூடிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெலாம் இவ ஏபி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடுமச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாமா வா, இல்லை 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்ன ஆச்சு? நீங்கள் டக்குனு உங்கள் ஃப்ரெண்ட்டை நேற்று தான் நான் சரக்கு அடித்தேன், என்னால் கொடுக்க முடியாதுடி பிளட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறா. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலை கையை வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களால் இப்போ கொடுக்க முடியாதுல்ல, 24 hours வந்து சரக்கு அடிச்சிருக்கக்கூடாது. அதனால் உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியல. அப்படியே உங்களுக்கு அழுக வருது, இருந்தும் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ட்டுருக்கு. நீங்களும் யாரோ காண்டாக்ட் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஏபி பாசிட்டிவா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா ஃப்ரெண்டோட நிலமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்னா, உங்கள் ஆள் ஏபி பாசிட்டிவ் தான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது, கால் பண்ணவா என்ன, எனக்கு துரோகம், ஆனால் ஃப்ரெண்டு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நீங்கள் கால் பண்ணலான்னு போகிறீங்க. அந்த நேரம்னு பார்த்து அன்னோன் நம்பர் வந்திருக்கும்.
நீங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏபி பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நம்பர் கொடுத்து வந்துருப்பீங்க. ஸோ அந்த பர்சனில் யாரோ ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லுங்கள், பிளட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. வாட், பிளட்டா? எதுக்கு? நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக தானே கூப்பிட்ருக்கீங்க. சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்னாச்சு? யாருக்கு என்ன ப்ராப்ளம்? டக்குன்னு உங்களுக்கு இந்த டீப் வாய்ஸ் தெரிஞ்சிச்சு. ஐயோ, இது சார் ஆச்சே. ஐயோ சாரி சார், தெரியாமல் மிஸ்டேக்கன். சாரி. சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? இல்லை அது இருக்கட்டும், என்னமோ பிளட்டு வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு புரியல என்னது. இது ஃப்ரெண்டை கையை எடுத்துக்கிட்டா, ஓவராக பிளட் லாஸ் ஆகிருக்கு, ஏபி பாசிட்டிவ் வேணும். அவர் அப்படியே பார்க்குறாரு. வரேன் நான். என்ன ஒர்க் சார் இன்றைக்கி மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நான் மண்டே கண்டிப்பாக நான் என்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நைட் ஷிஃப்ட் ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கட் த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அப்படி சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அவர்கிட்ட கால் வந்திருக்கும். ஹலோ, எந்த ஹாஸ்பிட்டல் கேட்க மறந்துட்டேன். ஜிஎல் ஹாஸ்பிட்டல். நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணியிருந்துருப்பீங்க. வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அவர் வந்திருப்பார். உங்களை பார்த்துட்டாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே உன் ஃப்ரெண்டு? ஹாஸ்பிட்டலில். வா. என்ன வா, அவ்வளோதான், அமைதியாக இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அந்த மனுஷன் வந்து நான் ஏபி பாசிட்டிவ் தான் அப்படி சொன்னதும் டக்குன்னு டாக்டர்ஸ்லாம் டபக்குன்னு பிடிச்சிட்டு அவர்கிட்ட பிளட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே அந்த மனுஷன் வந்து அப்படியே பிளட் எடுக்கிறதுல பெரிய விஷயம்லாம் இல்லைல்ல. ஸோ பக்கத்தில் உட்காந்து பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கோம்ல. உங்களுக்கு அப்படியே கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது. லைக் உங்கள் ஃப்ரெண்டோட நிலமையில நம்மளுக்கு உதவியாக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து அந்த மனுஷன் ஒரு வழியாக பிளட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே உங்கள்கிட்ட வந்துட்டு தனியாக பேசணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார் முதல்ல ஜூஸ் குடிங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை ஒரு மாதிரி மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அவர் பொறுமையாக உட்காந்துட்டு உங்கள் கையில் இருக்கிறத வாங்கிட்டு அவர் குடிக்கிறாரு. இப்போவாவது நான் பேசலாமா? தாராளமா. ஏன், நீ என்ன பிளட் குரூப்பு? ஏபி பாசிட்டிவ் தான். ஓ, சொந்த ஃப்ரெண்டு கூட ஹெல்ப் பண்ணுறது இல்லை? இல்லை நான் நேற்று ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால் என்னால் கொடுக்க முடியாது. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அதான் நீ ட்ரிங்க் பண்ணால் நீயாக இருக்க மாட்டல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுவே நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்தே உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே நீங்கள் அவரே பார்க்குறீங்க. காலையிலேருந்து வந்துட்டு பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு இருந்தால அது உன்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? நான் உங்களை நேற்று பார்க்கவே இல்லையே. நான் பார்த்தேனே, தற்செயலாக நான் அந்த சைட் போனேன், கேபுன்னு சொல்லி என் கார்லேயே ஏறினேன். சரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உன் அட்ரஸ் எல்லாம் நீயாவே வாலண்டியர் டிரைவர்கிட்ட கொடுத்து ஹெல்ப் வந்த என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு கடன்னு உங்களோட நீங்கள் ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கீங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரிட்டிகிட்ட நான் நேற்று ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ அன்னோன் பர்சன் அவர் டக்குன்னு அவரோட கார்டை எடுத்துகிட்டு இதுக்கு சிஓ நான் தான் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே நவுத்திட்டு பார்த்துட்ருக்காரு ஃபுட்டேஜை. அந்த ஃப்ரண்ட் கேமராவில், அந்த கேட்டில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவில் அவரோட காரோட அந்த நம்பரு, நீங்கள் ஒரு ராயல் கார்லேருந்து இறங்குன மாதிரி
தென் அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, தென் வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணது, அந்த லிஃப்ட்டில் இல்லை இந்த நம்பர் இல்லை அந்த நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உயிரை வாங்கினது. அந்த மனுஷன் அமைதியாக இருந்தது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களை வீட்டில் கொண்டு போய் அவருமே உங்கள் வீட்டுக்குள்ளே போன வரைக்குமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் ஒவ்வொன்றுத்துலேயும் தெரிஞ்சிருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டில் ஏறினது, அந்த லிஃப்ட்டில் ஏறினதில், அதுக்கப்புறம் அவர் உங்கள் சாவியை போட்டுட்டு உள்ளே அவங்களை கழிச்சிட்டு போனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு ஹான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஷாக்கில் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது கேமரா இருந்துச்சுன்னா அதையும் போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி இன்னொன்று சொல்லிட்டா இரு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். நேற்று உன் ஃப்ரெண்டு உன் கூட இருந்தா தான் உன்னோட ரூமில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உன் பாஸுக்கு நீ என்ன சொல்லியிருப்பியா ஃபோன் பண்ணி என்கிட்ட? அதான் ஃபுட்டேஜை பார்த்துட்டேனே. நீங்கள் டக்குன்னு சார் நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஏன் வையன் கண்ணுக்கு நேராக இன்றைக்கி காலையில் தானே பார்த்த, என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு குறுன்னு நீ பார்த்தது உனக்கு தெரியாதா? இல்லைனா அன்னோன் கேர்ளை நான் எதுக்கு முத்தம் கொடுக்கணும்? அதை கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் லைட்டாக இந்த பொட்டு இருக்கும், தலை பொட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதில் டக்கு டக்குன்னு அவர் அடிக்கிறாரு. ரொம்பலாம் அடிக்கலை, லைக் டச் பண்ணி எடுக்கிறாரு. நான் எதுக்கு அன்னோன் கேர்ளுக்கு கொடுக்கணும் யோசிப்பார். நான் எதுக்கு க்ளோஸாக ஒரு கேர்ள்கிட்ட இருக்கணும்? எதுவுமே கிடையாது, நத்திங். இன்ஃபேக்ட் என்னோடய செக்ரட்டரி ஏறக்குறைய 6 வருஷம் என் கூட இருக்கா. அவள் கூட நான் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. பிகாஸ் நேற்று நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிறதால தான் எனக்கு ஒரு மேலே ஒரு ஃபீலிங் சம்திங் பிளா 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 க்ரியேட் கரோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் உதட்ட பிதுக்கி லைட்டாக போயிட்டு பாத்ரூமில் இருக்கல கண்ணாடியில் போய் பார், இருக்கும், இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறீங்க. இதை நான் ஆஃபீஸ்லேயே சொல்லியிருந்துருக்கலாம், ஆனால் ஆஃபீஸில் சொன்னால் சரியாக இருக்காதுல்ல. அதனால தான் சரி கால் பண்ணி உனக்கு நேரில் சொல்லணுமேங்கிறதுக்காக தான் வந்தேன். அதுக்குள்ளே உன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னதான் இருந்தாலும் என் ஆளோட ஃப்ரெண்டாச்சு, ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். யாரு? நீ தான் என் ஆளு. தப்பாக சொல்கிறனும் இல்லை, என் லவ்வர், என் ஃபியான்சி, மை ஒய்ஃப், எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகே பை. நீங்கள் டக்குன்னு அவரை கை பிடிச்சிட்டு சார் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியவே இல்லையே. அதான் சொன்னேனே சரக்கு அடித்தா நீயா இருக்க மாட்டேன்னு. உனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது தெரியுமா என்ன? இது வரைக்கும் எனக்கு சரக்கு அடித்தா ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும், அவ்வளவா ஞாபகம் வராது. எப்படி வரும்? சரி விடு, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன அது மட்டும்தானா? அதான் லைஃப்பில் இனிமே ஒன்றா ட்ராவல் பண்ண போகிறாங்களா, அதனால் ப்ராப்ளம் இல்லை வாயன். இட்ஸ் ஓகே. சார் ஒன்று கேட்கட்டா? என்னது? சரி நம்ம பேசுகிறதுலாம் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஆன இருக்கீங்க, ஹேண்ட்பேக்லேருந்து சாவி எடு. நீங்கள் ஏதோ பதட்டத்தில் டடன்னு நோண்டி ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. இது இந்த வீட்டு சாவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுக்குறீங்க. அவர் டக்குன்னு உள்ளே போகிறாரு. ரொம்ப பழக்கமான மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பழகிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அதிர்ந்து போயிருக்கீங்க. இங்கே தான் நம்மளுக்கு எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவை பார்த்துட்டு சொல்கிறாரு. கடவுளே, எனக்கு என்ன டவுட்டுன்னா, நான் சரக்கு அடிச்சிருந்தேன் சரி, நீங்களாவது ஏதாவது தடுத்து இருந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடு வரைக்கும் விட்டுருந்தீங்க, அப்படி போயிருந்துருக்கலாமே. எதுக்கு? நல்ல கேள்வி.
என்ன பண்ணுறது வயன்? நானும் சரின்னு உன்னை விட்டுட்டு சோஃபா விட்டுட்டு போகலான்னு வந்தா என் கையை பிடிச்சி இழுத்து என்னை பிடிச்சி தள்ளி விட்டு என் மேலே படுத்து அப்புறம் டக்குன்னு நீங்கள் அவரோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. போதும், நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி இருந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட வாயில் வச்சிட்ருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை அப்படி கொடுக்குற அப்படி சொல்லி நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க. சரி, நான் வந்ததுக்கான ரீசன் இந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டு அப்படியே உன்னை கையோட அழைச்சிட்டு போகலான் தான். கிளம்பு. எங்க கிளம்பு, வீட்டுக்கு போகிறோம். எங்க இதுதான் வீடு? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. என்னால் இஸ்குன்னுலாம் உன்னை இந்த 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 இடத்துக்குலாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. சரியா? கிளம்பு, பெட்டி படிக்கலாம் எடு. டைம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் பார்க்குறாரு. கரெக்டாக 15 minutes எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நான் வீட்டெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணுறோம், எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணுறோம்லாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் நம்ம சாவி கொடுக்கணும். அதனால் வித்தின் 25 minutes 15 வேணாம், ஏன்னா எல்லாத்தையும் எடுக்கணும்ல. கோ 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 கோ. உனக்கு தெரியும் டைமிங் விஷயத்தில் என்ன அடிச்சுக்க முடியாது. கடன்னு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி கடன்னு போகிறீங்க. எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, எதுவுமே தெரில. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஷோகேஸில் போகிறீங்க, எல்லாத்தையும் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே வைக்கிறீங்க. அப்படி கடன்னு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு சரி சிரிப்பாது. ஐயோ நம்பிட்டா அப்படி சொல்லலாம். அந்த மனுஷன் சிரிச்சிட்டு ஆனால் வெளில சிரிக்கல. அந்த மனுஷன் வெளில சிரிக்கல. ஓகே, ஸோ கடன்னு ஒரு வழியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே பார்க்குறாரு. உங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேக்குக்கு மேலே இருக்குது. என்னது இது? லக்கேஜ் எல்லாமே எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ க்யூட்டாலாம் பிஹேவ் பண்ணாத, பண்டிலர். நான் டிரைவர் சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறேன். சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஹெசிடேட் ஆகுது. ஐயோ போயிடுச்சு, அவரோட மானத்தை நானே எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு கல்யாணம் ஒன்று தான் தீர்வா? சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனை பார்க்கணுமே, கடுப்பாக ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ பின்ன நேற்று எப்படி கூப்பிட்டா? அப்படியே கூப்பிடு. எப்படி கூப்பிட்ட? என்ன தேனு தானே கூப்பிட்ட? அப்படியே கூப்பிட்டேன். அது எப்படி பாதியோடையே இருக்கு. இப்படியா கூப்பிட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாமே அப்படியே மறந்துடுவியா? ஆமாம் நான் தேன் தான் கூப்பிட்டேன். ஆமாம், ஹாய் என்ன பண்ணுறேன், இப்படி தான் நான் கூப்பிட்டேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அந்த மனுஷன் சரி சிரிப்பு வருது. உட்காந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்துட்டுருக்காரு. இப்போது எல்லாம் சரி, அதுக்கு கல்யாணம்தான். பின்ன அப்படியே நான் ஏமாற்றிட்டு போகலான்னு நினச்சியா நீனு? இல்லை இல்லை நான் உன்னை ஏமாற்றிட்டு போய்டுவேன். இல்லை அப்படி சொல்லி மண்டையாண்டு நல்லா ஆடுறீங்க. பின்ன நீ பேசுகிறதுக்கு என்ன அர்த்தம்? ஓ நான் வேணாமா? இல்லை நிஜமா அப்படி கிடையாது. பின்ன ஏன் அந்த வார்த்தை? ஐயோ தெரியாமல் ஒரு கேள்வியாக தான் கேட்டேன். உன் மனசில் இந்த மாதிரி கேள்வியாக அடுத்தது இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே பர்ஃபெக்ட். போ வண்டியில் உட்காரு. சரி. கடை நீங்கள் ஓடியே போயிட்டீங்க. அந்த மனுஷனுக்கு சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக டிரைவர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இவருமே கையில் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. லைக் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது காரு. ஃப்ரெண்டு சீட்லலாம் வந்து சூட் கேஸ் தான், ஃப்ரெண்டு டிக்கியில். அதுக்கப்புறம் லைக் எப்படி ஒரு இடத்தையும் நம்ம வந்து காலி பண்ணிட்டு வரோன்னா கார் வந்து கண்டிப்பாக பார்த்தாதுல்ல. பட் ஸ்டில் எப்படி போகிறீங்கன்னா லைக் க்ரஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நீங்களும் தேவவும் பக்கத்தில் ரொம்ப இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் சைட்ஸில் ஃபுல்லாகவே லைக்
அந்த அந்த இதாக தான் இருக்குது, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இதாக தான் இருந்துகிட்ருக்கு. ஜன்னல் பக்கத்தில் தேவங்க இருக்கார், அவருக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ வண்டி புறப்பட்டு போயிருந்துருக்கும். இது வரைக்கும் அவர் வீடு எங்கே இருக்குது எதுவுமே தெரியாது. ஆனால் ஹெசிடேட்டோட லைக் என்னடா இது ஒட்டிட்டு உட்காரக்கூடாதுன்னு நினச்சாலும் சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் திங்கிங்க, நேற்று அப்படி என்ன தான் நடந்தது எதுவுமே யோசனைக்கு வரமாட்டே, ஏன் பக்கி இந்த அளவு குடிக்கிற அப்படின்னு இப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு உங்களையே அசிங்கமாக திட்டிக்கிறீங்க. நேற்று நான் குடிச்சிருக்கவே கூடாது, குடித்ததால் 2 பெரிய விஷயத்த நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஷோ, ஒன்று என் ஃப்ரெண்டுக்கு ரத்தம் கொடுக்க முடியல, இன்னொன்று இவர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். போடு மாட்டினேன் நான். இந்த மனுஷன் வச்சு செய்வாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. உங்களோட ஃபேஸ் லைட்டாக ரிஃப்ளெக்ஷனில் அந்த கண்ணாடி ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க போல். ஸோ அந்த கிளாஸில் தெரிஞ்சிருக்கும். ஒரு டக்குன்னு திரும்பிட்டு, என்ன ரசிக்குதா என்ன? ஏன் என் மூஞ்சி பார்க்க நல்லா இல்லையா அப்போது? அப்படியே நீங்கள் அப்படியே ஷாக்கில் உறைஞ்சிருந்து இப்போ என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. என் மூஞ்சி பார்க்க நான் நல்லா இல்லையா? யார் சொன்னா? ஆணழக மாதிரி இருக்கீங்க. ஐயோ, நான் ரசித்தேன் தான் இப்போது. ஆனால் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்றதால அமைதியாக அப்படியா? நிஜமாத்தே நீங்கள் கூப்பிடும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸே வருது, அதாவது புல்லரிக்குது. சரி, அப்போ பார்க்குறதோட தான் நிறுத்துப்பியா? வேறு எதுவும் பண்ணணுன்னா ட்ரை பண்ண மாட்டியா என்ன? உள்ள பக்கத்தில் இருக்கும் என்ன எல்லாம் நேற்று நீங்கள் டக்குனு வாயில் கழிச்சிட்டேன். டிரைவர் காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹஸ்கில் சொல்கிறீங்க. அப்போ எல்லாமே நேற்று மட்டும்தானா? இப்போ உனக்கு எதுவும் தோணலையா? தோணுதே நிறையா என்னென்ன தோணுது? அது நிறையங்க. ஏதாவது 2 சொல்லு. ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துடாதா? இதான் சக்குன்னு முத்தம் கொடுத்துட மாட்டோமான்னு தோணுச்சு. அப்புறம் 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 வேறு என்ன சொல்லலாம் அப்படி நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த சைடு திரும்பும்போது உங்களோட அந்த சைடில் வந்து அந்த அந்த கழுத்துக்கிட்ட எலும்பு தெரியும் போது முத்தம் கொடுக்கலாம் தோணுச்சு எனக்கு. நிஜமா எல்லாம் பூராவும் போய் எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டிங்க நீங்கள் அவர்கிட்ட இதுமாரி சொல்லி. தோன்றதோடு நிறுத்தாது. உனக்கு தோணுச்சுன்னா சரி, அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. இப்போ அப்படியே அவர் அந்த சைடு திரும்பியிருப்பார், லைக் கண்ணாடியை பார்க்குற மாதிரி. அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா சொல்லாமல் சொல்கிறார். ஓகே, புரிஞ்சுக்கோங்க. போதே அப்படியே அந்த சைடு திரும்பிட்டதும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த போன் தெரியுது. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. அவருக்கு அப்படியே இந்த கண்ணாடியில் விசிபிளாக, ரொம்ப விசிபிளாக தெரியல, பட் ஸ்டில் மூமெண்ட்ஸ்லாம் தெரியுது நல்லாவே. நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. அப்படியே கிட்டக்க வந்துருந்துருப்பீங்க. டக்குன்னு அவர் ரிட்டர்ன் பண்ணியிருப்பார் பாருங்க. அப்படியே அவரோட உதடுமே உங்களோட உதடுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவரை டக்குன்னு அப்படியே வச்சு எடுத்துருந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் அரண்டு போய் பார்க்குறீங்க அந்த மனுஷனே. டக்குன்னு நினச்சா டக்குன்னு செய்யணும். அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டு நின்னோன்னு வச்சுக்கோயேன், அந்த நினச்ச விஷயம் மறந்து போயிடும். அப்படி இல்லைன்னா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணிவிடு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார் வீடு வந்துடுச்சு. ஓகே, பாரு இறங்க போகிறேன், பொத்துன்னு கீழே விழுந்துடாத. இப்போ அவர் இறங்குறாரு. இறங்கும்போது பொறுமையாக அவரோட கையை கொடுக்குறாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு கையை பொறுமையாக பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. டிரைவர் எல்லாத்தையும் நான் எடுத்து வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அவர் உங்கள் கையை நல்லா ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வீடாக நடந்து போகிறாரு. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்குறீங்க. அது அவ்வளோ பெரிய வீடு மாதிரி இருக்குது, நல்ல பெரிய பங்களா மாதிரி இருக்குது.
அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே போயிட்டே இருக்கீங்க. அவர் ஃபாலோ பண்ணிட்டுன்னு இல்லை, அவர் இவங்களை இழுத்துட்டு தான் போயிட்டுருக்காரு. ஸோ இங்கே வந்ததும் அவங்க அம்மாவை தான் அவர் பார்க்குறாரு. ஆமா, இவ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, எப்படி இருக்கா, பார்க்க நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களோட ஹேண்ட் அப்படியே விட்டுட்டு உங்களோட ஷோல்டரை அந்த மனுஷன் பிடிச்சிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு. நல்லா இருக்கா, சொல்லவே இல்லை என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு. நேற்று தான் லவ் ஆச்சு, அதான் இன்னைக்கு அழைச்சிட்டு அவளை. அழைச்சிட்டே வந்துட்டியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். வாமா, எந்த கம்பெனிடா? என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா. அப்படியா, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாமா வா உட்கார. உன் பேர் என்ன? என் பேர் வயன். எப்படி கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க? அவர் இப்போ என்ன சொன்னார் தெரியுமில்ல? தெரியுமே. அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். லவ் பண்ணுற பொண்ணு வீடு கழிச்சிட்டு வந்திருக்கான். இதில் என்ன தப்பாக இருக்குது? எல்லாருக்குமே அவங்கவுங்க லவ் பண்ணுறது உரிமை தானே. அப்போ இதுக்கு முன்னாடி என் பிள்ளைய பார்த்தா நான் ப்ளே பாய் மாதிரி உனக்கு. நீ தான் ஃபஸ்ட்டு தடவை. அவன் இதற்கு பொண்ணுன்னு யாருமே இன்ட்ரடியூஸ் கூட பண்ணி வச்சது கிடையாது. ஏன் தேவங்க பார்க்கும்போது இது எனக்கே வித்தியாசமாக தான் இருக்குது. ரொம்ப நல்லது. அவன் மனசே கவர்ந்த ஒரு பொண்ணுன்னா அது நீ தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டி. ஆண்டியா? அப்போது பரவாயில்ல ஆண்டினே விட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அம்மா, நான் கொஞ்சம் அவளை அழைச்சிட்டு போகிறேன், நீ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நிறைய பேசுமா. போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய். அம்மா ரொம்ப ஜோவியலான டைப்பா? ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. இதுதான் நம்ம ரூம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரூம் வச்சுக்கலாம். நான் கெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கும்ல. எங்கே? நீ எதுக்கு கெஸ்ட் ரூமில் போகணும்? நீ எதுக்கு கெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்பாக கிட்ட 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 எடுத்துகிட்டு வர நீங்கள் அப்படியே பின்னாடி தள்ளிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. டம்முன்னு ஒரு செவுத்தில் இடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் வேணாம் ஒன்றா ரூமில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது என்ன, கல்யாணத்துக்கு பின்னாடி பண்ணுறதெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு, இப்போ மட்டும் இது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அசிங்கப்படுத்திட்டாரே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சரி? நான் 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 ஃப்ரெண்டை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகணும், அவளுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நானும் வரேன். இல்லை 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 நானே பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. நான் சரி, காலைல போ, டிரைவர் அழைச்சிட்டு போ, இல்லைனா நான் வருவேன். ஏதோ நான் டிரைவர் கூட போகிறேன். ஓகே சரி போ. ஓகே. இப்போ நீங்கள் அப்படியே காரில் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்களால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு எதுவுமே லிட்ரலி உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் டக்குன்னு அந்த டிரைவர் அண்ணாக்கிட்ட, அண்ணா நான் தான் நேற்று போதையில் ஏதோ ஒரு காருன்னு ஏறிட்டேன், நீங்களாவது என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல, நான் இந்த கார் இது ஒன்றுது இல்லைம்மா, நீ டாக்ஸி வேறு ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போமான்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஐயா தான் பரவாயில்ல, இது ஒரு சேவையாக விட்டுருலான்னு சொன்னார்மா. சேவையா? ஐயோ கடவுளே, இது என் வாழ்க்கையில் தேவையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருந்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவளுக்கு இப்போ உடம்பு நல்லா இருக்குது, அதனால் கரெக்டான நேரத்தில் வந்து ஆள் கிடச்சிட்டாங்க, அதனால் உங்கள் ஃப்ரெண்டோட உயிருக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு, இதுக்கு மேலே சனி நீ என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உங்கள் காலில் வெட்டி காக்காக்கு போட்டுருவேன். என்ன
வந்தது சாவறதுக்கு வந்தியா ஷைத்தான் கம்னாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வண்டையாக கிழிச்சு எடுத்துருந்துருப்பீங்க. நான் இதில் அவ்வளோவா சொல்லலை, அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு மாடு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை. உனக்கு என்ன தெரிய போகுது அதோட லைஃப், அதோட வலி எப்படின்னு? லவ் ஃபெயிலியர்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும், தெரியுமா? அந்த ஈர வெங்காயம் நாங்களும் நேற்று அனுபவிச்சாச்சு. எல்லாம் அப்படியே உங்களே பார்க்குறாளுக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கும் என் ஆளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு நேற்று தான். அதனால தாண்டி குடித்தேன். அதனால தான் குடித்தேன் நீ? அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன இதுக்கு மேலே நடக்க வேண்டியது இருக்குது? என் பாஸோட ஒன்றா இருந்துட்டேன்டி. எது? கத்தாத. ஆமாம், அவர் எப்படி? அவர் தற்செயலாக என்னை பார்த்துருக்காரு, வண்டியை நிறுத்தியிருக்காரு. நான் டாக்ஸின்னு போய் அதில் ஏறி டாக்ஸியில் வீட்டுக்கு கார்டெலாம் கொடுத்து நான் போகிற வழியில் என்னடாது ரொம்ப தள்ளாடுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த மனுஷனை போட்டு அம்பிட்டு வெறி மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா, வாயை மூடு. சரி, அவர் தெளிவாக தானே இருந்தார், அவர் வேணான்னு மறுத்துருக்கலாமே. இல்லாடி நான் ரொம்ப ஓ இது வேறையா? அப்புறம் ஜாலியாக ஜிம்கானா அப்படி தானேடி? நீ வேறு விரியதாத. அந்த மனுஷனை வச்சு செய்யாதது கிடையாது. புதுசாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் வந்தது கூட என்னன்னு நினைக்கிற, அவரோட காரில். நாமா? ஆமாம், அவர் என்ன அழைச்சிட்டு போயிட்டார் அவரோட வீட்டுக்கு. இந்த காலத்துலலாம் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு எல்லாம் லவ் பண்ணுறன்ற ஒரு பேரில் இருப்பானுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படி எப்படி கழட்டி விடணுமோ அந்தளவு கழட்டி விட்டு போயிட்டே இருப்பானுங்கடி. ஆனால் உன் பாஸ் வேறு லெவல் டி. அப்பா, நீ கான்ஷியஸ்லே இல்லை, நீ ப்ளேமுமே பண்ண முடியாது. பட் ஸ்டில் அந்த மனுஷன் நீ தெளிவானதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், ஹேட்ஸ் ஆஃப், வெரி குட். இந்த பாரு, ஒரு வேளை இதனால தான் உனக்கு நேற்றே பிரேக்கப் ஆகிடுச்சு போல். நல்ல ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணு, சரியா? ஐயோ, இந்த மனுஷனை பார்த்தா எனக்கு பயத்தில் உச்சாவே வந்துடும் போலடி. அந்த மாதிரி பயமுத்தி வச்சுருக்கான் தெரியுமா என்ன? எப்படி அவன் கூட தான் லைஃப் லாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? பழக பழக பாலும் புளிக்குன்னு சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? அதெல்லாம் நடக்கிறபடி நடந்தால் தன்னால் ஆகிடும். ஐயோ, எனக்கு நேற்று வந்துச்சுன்னு இருக்குடி. அதில் அந்த பொண்ணை வந்து கை அறுத்துருக்கும்ல, அது அந்த பொண்ணு எனக்குமே நேற்று பிடிக்கலை அப்படிங்க. பாரு, வாயை உடச்சிடும் சொல்லிட்டு ஒன்னால தான் எல்லாமே. அது அப்படியே அமைதியாக இருந்துகிட்ருக்கும். தாங்கள் மகாராணி ஆகிவிட்டீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். ஆமாம் ஆமாம், நான் மகாராணியாகவே ஆகிவிட்டேன். அதெல்லாம் என்னை மரியாதையுடன் அழைங்கள், ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. மரியாதைனா மயிரோயன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவா. அந்த மரியாதை ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாளுங்க. சரி, அவளை பார்த்துக்கோங்கடி, நான் வேற அவர்கிட்ட கேட்டுட்டு வேற வந்திருக்கேன். ஐயாதாரம் ஒன்று அழைச்சிட்டு வந்து விட மாட்டாராமோ? ஓ, நாங்களாம் பார்த்தா இதை கண்ணு வச்சுருவோமா? அதெல்லாம் இல்லை, நான் தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது, செஞ்சு நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷிட்ட கெஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன்டி நான். ஏண்டி, எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணலாம் தான் வருங்கால ஃபியான்சியா. இப்போ ஆத்திரத்தை கலப்பாத, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இருங்க. உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பலியாடாக்காதீங்கடி மாடுங்களா. போகிறேன், பாய் பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்கா. அவளை பார்த்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ கார் உங்களுக்காக ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்கோம். அண்ணா போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா
அண்ணா ஒரு ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்துறீங்களா? நல்ல இடம்னா ட்ரெஸ்ஸு கடை. ட்ரெஸ் கடைக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா? சரிம்மா. இப்போ ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிருந்துருப்பீங்க. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்குமே. ஏன்னா பைத்தியம் மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க இப்போது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு 1 2 வாங்கும் போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்ஸ் ஷோரூம் இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயையோ இங்கெல்லாம் அந்த மனுஷன் எவ்வளோ எக்ஸ்பென்ஸாக போடுவார், நம்மலாம் வாங்கி கொடுக்க தம்மா தொண்டு இருக்கும், எதுக்கு அதை வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஆனாலும் ஒரு ஷர்ட் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது, லைக் அவருக்கு போட ரொம்ப அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுது. வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ கார்லலாம் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் வாங்காதன்னு கோடி முறை சொன்னேன்னா இல்லையா, எதுக்கு நீ வாங்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவருக்காக அந்த ஷர்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க. கடவுளே, இப்போ நீங்கள் அப்படியே போயாச்சு. இப்போது வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக ஆகுது. எப்படா வீட்டுக்கு போகிறது? ஐயோ நான் இங்கேயே இருந்துருவானே அப்படிங்கிறீங்க. ஐயா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்றைக்கி கால் பண்ணிவிடுவாருமா. நான் அங்கே இருக்கும் போதே 4 தடவை கால் பண்ணிட்டார் ஐயா. இது வேறையா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. பார்த்தா இங்கே தேயோட அம்மா இல்லை உங்கள்கிட்ட. ஆக்சுவலாக பார்க்கும்போது குடுன்னு மேலே போயிட்டு அவரோட ரூமுக்கு போகல, ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே போய் உட்காந்தாடிங்க. அவரோட ரூமுக்கு போய் எனக்கு பயமாக இருக்குது. கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு போயிடுச்சு உங்களுக்கு. ஐயோ நான் இங்கே தங்கிக்கிறேன்னாலும் விட மாட்டேறானே அவன். ஐயோ சாரை பார்த்து எப்படி சொல்கிறேன் பாரு. வாயிலடி இங்கே இதே ரூமில் தான் இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அந்த மனுஷன் அன்னோன் நம்பர்லேருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்கும். அன்னோன் நம்பர்னு வந்து பக்குன்னு இருக்குது. ஹலோ அப்படிங்கிறீங்க. வீட்டுக்கு வந்துட்டல, ஏன் ரூமுக்கு இன்னும் இவ்வளோ வரல? இப்போது கதவு பொறுமையாக அன்லாக் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அந்த அந்த ஹேண்டில் இருக்கும்ல, ஸோ அந்த ஹேண்டில் வந்து அப்படியே கீழே ப்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அது பொறுமையாக அப்படியே கதவு லைட்டாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே காதில் ஒரு ஃபோனை நீங்கள் எடுத்து வந்துருப்பீங்க. அந்த மனுஷனும் எடுத்துகிட்டு ஏன் ரூமுக்கு வரலை அப்படிங்கிறாரு. அவரோட மொபைலை தூக்கி விட்டு எறிஞ்சிருப்பாரு. அப்படி சொல்லிட்டு அந்த மொபைல் அப்படி பார்த்துட்டு அது தூங்குவீங்கன்னு. நான் தூங்குனா உனக்கு என்ன, நீ வர வேண்டியதானே? நான் தான் சொல்கிறேன்னு அதை நம்புறோம்னு. அது ஏன் ரூம்னு நான் என்னைக்காவது சொன்னேன்னு உன்ட்ட? இல்லை சின்ன சத்தம் வந்தாலும் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க, நல்ல ஒரு மாதிரியாக இருக்குமேன்னு தான். சரி நீங்கள் முழிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். நான் தூங்கவே இல்லையா? முதல்ல நீ கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தியா? ரூமில் நான் இருந்தேனா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. சொல்லு. டக்குன்னு நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. சாரி சார். அப்படியே அந்த மனுஷன் தலையில் கை வச்சுட்டு அவங்களே பார்க்குறாரு. சாரி தே என்ன சொன்னேன்? சாரி தே இல்லை அதுக்கப்புறம் தேங்க. என்னது பின்னாடி கவர்ஸாக இருக்குது? என்னது? ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை மறைக்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. நீ எடுத்துகிட்டு வரா இல்லை நானே. இப்போ நீங்கள் அப்படியே அந்த பதட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கும்போது 1-2 பேக்லேருந்து அப்படியே டக்குன்னு கீழே விட்டுருந்துருப்பீங்க. அது அப்படியே கீழே விழுந்திருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸோடு சேர்த்து அவரோட ஷர்ட்டுமே விழுந்திருக்கும். அவர் அப்படியே அவருக்கு காலுக்கு கீழே வர நிற்குதா, அவர் குனிஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இருந்தா அப்படி சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது ஷர்ட்டு யாருக்கு? அது அது எனக்கு வாங்கிட்டு வந்தேன் அண்ணா. இல்லை அது 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 யாருக்கு டக்குன்னு எது மிஸ்டேக் ஆக மாட்டேதே. பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்
ஆமாம். நான் ஆல்ரெடி கமிட்டட் சார். உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் கமிட்டட். என்னால் நான் நான் நேற்று எனக்கு எனக்கு புரியுது. ஐம் சாரி அபவுட் தட். நேற்று நான் உங்ககிட்ட நான் தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தேன்னா ஐம் ரியலி சாரி. அது பண்ணியிருந்தாலும் அந்த அவனை நினச்சி தான் நான் ஷட் அப். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, ஓகே? நீ அவனை நினச்சி மண்ணாங்கட்டிலாம் நினச்சி நீ எதுவும் பண்ணலை. யூ ஜஸ்ட் செட் மை நேம் எஸ்டர்டே. என் பேரை நீ சொன்ன, ஓகே? நான் சும்மா யாரையோ நீ ப்ரிடிக்ட் பண்ணி என்ன சொல்கிற, என்னை வச்சுருக்க. அப்படி இல்லைன்னா என் உடம்புல உன் கை பட்டிருக்கவே விட மாட்டேன் நான். என்ன நினச்சிட்ருக்க? சும்மா ஏதாவது வேணால் சொல்லிகிட்டு இருப்பான். இவன் சரியான லூசு பைய, எதாக இருந்தாலும் சும்மா கேட்டுகிட்டே இருப்பான்னு நினச்சிக்கிட்டேன். நீ என்ன அப்படி நீங்கள் பயந்துட்டீங்க? சொல்லு. பின்ன இப்போ நீ சொன்னது உண்மையாக பொய்யா? நான் உண்மையை மட்டும்தான் உன் வாயிலேருந்து எதிர்பார்க்குறேன். நான் விசாரிச்சேன்னா நீ மாட்டிப்ப. சொல்லு. உங்களை பேர் தான் சொல்லியிருக்கேன் நான். இது ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர் சொன்னேங்க நான். எத்தனை தடவை திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை சொல்கிறது? ஆமாம், மிஸ்டர் கிம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது நான் தானே? அப்புறம் ஏன் போய் சொல்கிறேன்? டக்குன்னு உங்கள் கையில் இருக்கிறத விடுக்குன்னு அந்த மனுஷன் எடுத்துகிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. எங்கள் பொறுமையாக திரும்ப வரீங்க. அப்படியே காண்டில் அந்த மனுஷன் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. எங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நின்றுட்டுருக்க அவங்கள அப்படியே பார்க்குறாரு. என்ன? சாரி. ஓ சாரி எதையுமே ஹீல் பண்ண போகிறது கிடையாது. யூ ஜஸ்ட் ப்ரோக் மை ஹார்ட். இப்போ ஜஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? வேறு ஒரு பையனோட என்னை கம்பேர் பண்ணியிருக்கேன். இஸ் தட் ரைட்? உன்னை வச்சு நான் வேறு ஒரு பொண்ணை வந்து கம்பேர் பண்ணிட்டா அப்போ தானே என்னோடய பெயின் என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நானே வந்து வாலண்டியராக பண்ணதால் நீ இந்த மாதிரி சொன்னனா அவரை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை இப்படி இப்படியா கழட்டி விட்டுருவார், சம்திங் லைக் தட் நினச்சிக்கிட்டியோ? இன்ஃபேக்ட் எனக்கு உன் மேலே கோவம் எது இருந்தாலும் எல்லாத்தையும் நேற்று நைட்டுலேயே நான் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் மேனாக உன்கிட்ட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சது ஏன் தப்பு இல்லை? உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனாகவே இருக்கக்கூடாது. அப்படியே ஏமாற்றிட்டு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே கழட்டி விட்டுட்டு பணத்தை வச்சுட்டு போயிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும். தப்பு பண்ணிட்டேன். சாரி. ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் மீ. இனிமேல் கை விரல் கூட என் மேல் படக்கூடாது. நீங்கள் அப்படியே கண்ணிலேருந்து அழுகையே வருது, உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி நிற்கிது. எனக்கு லவ் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால தான் நேற்று ட்ரிங்க் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, டக்குன்னு என்னால் உங்களை அந்த மாதிரி நினைக்க முடியல. கொஞ்சம் லைட்டாக உங்ககிட்ட தள்ளி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். அதான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இது உங்களுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க தேவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. இப்போது அந்த மனுஷன் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சிட்டு எத்தனை தடவை சொல்கிறேன், உன்னோட சாரி எதையுமே ஹீல் பண்ண போகிறது கிடையாதுன்னு. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே நீங்கள் டக்குன்னு அவரோட லேப்பில் உட்காந்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ண? நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது யோசனா டக்குன்னு பண்ணிடணும், ரொம்ப யோசனா அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு, பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்க்குறீங்க. அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறாரு. சும்மா இந்த சமாதானப்படுத்துறதுக்காக இந்த குழந்தை முத்தெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. உனக்கு சோல்ஃபுல்லாக கொடுக்க தோணுச்சுன்னா பண்ணு, சும்மா இதிலெல்லாம் விளையாட்டு காமிச்சிட்ருக்காது. போ. நீங்கள் அப்படியே அவரை பொறுமையாக ஹக் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹக்கை பொறுமையாக பிரேக் பண்ணிட்டு அப்படியே அவரோட லேப்லேருந்து பொறுமையாக எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. அந்த மனுஷனுக்கு ப்ளஷிங் தாங்கவே இல்லை. லைக் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிங்கிஷாக போயிடுச்சு. என்ன பண்ணா இப்போது, என்ன சொன்னா இப்போது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் லைட்டாக பிரேவாக அந்த மாதிரி லைட்டாக மாறிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ டைம் ஸ்கிப்ஸ் இப்போ ஏறக்குறைய ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா குளிச்சுட்டு போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ குளிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட்டில் தான் இருக்கீங்க. அந்த மனுஷன் அங்கே உட்காந்து லேப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் பண்ணிட்டுருக்காரு போல். நீங்கள் எனக்கு பசிக்குது வேறு, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு லேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் வரேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரும் நீங்களுமே போயிருந்துருப்பீங்க. கீழே போகும்போதெல்லாம் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போது அவர் நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. அவங்க அத்தை நல்லாவே பேசிகிட்ருக்காங்க. அவங்களோட அம்மா நல்லா நிறைய பேசியிருப்பாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டா புள்ளியை போட்டு மிரட்டுற, நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது நைட்டு நேரம் தூங்குகிற நேரமும் வந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே வேண்டாம்ப்பா இதுக்கு மேலே நான் தள்ளி போகணுன்னு நினச்சா அந்த மனுஷன் உடஞ்சிருவார், இட்ஸ் ஓகே நம்ம பெட்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்லேயே போய் படுத்துக்கிறீங்க. அவர் ஆனால் பில்லோ எடுத்துகிட்டு அந்த சோஃபாவில் படுக்க போகிறாரு. நீங்கள் அப்படியே அந்த போர்வை எடுக்கும் போது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீ தானே சொன்ன ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆகுதுன்னு. பரவாயில்ல நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய இதில் ரூம் பெட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆர் யூ ஷுர்? ஐம் ஷுர். அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு போட்டுட்டு அப்படியே கேஷுவலாக படுத்துருந்துருப்பாரு. இந்த பாரு, என்னாலலாம் சும்மா நான் தள்ளியெல்லாம் நின்றுட்டுருக்க முடியாது, புரியுதா? நான் வேணால் எதுவும் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், பண்ணாமல் வேணா இருக்கேன், ஓகே. ஆனால் நார்மலாக எல்லா கப்புள்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி லைக் கிஸ்ஸு ஹக்கு எனக்கு தோணுச்சுன்னா எது வேணால் பண்ணுவேன். அதை நோன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுதில்ல? கிட்டவா கிட்டவான்னு சொன்னேன். அப்படி டக்குன்னு பயந்துட்டே கிட்ட போகிறீங்க. கண்ணமுடு அப்படி கண்ண முடிந்திருப்பீங்க. தூங்கு, இப்படியே வா தூங்கு அப்படி சொல்கிறீங்க. கண்ண முடுறீங்க. அவரோட நெஞ்சுக்கிட்டக்க உங்கள் ஃபேஸ் இருக்கும். அப்படியே அவரோட ஹார்ட் டப் 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 டப்புன்னு அடிக்குது. அப்படியே நீங்கள் கண்ண மூடிட்டு இருந்திருப்பீங்க. அவரோட ஹேண்டு அப்படியே உங்கள் ஹேண்டுக்கிட்ட உட்காந்துட்டு அவரோட வெஸ்ட் அப்படியே ரேப் பண்ணுற மாதிரி வச்சுருந்துருப்பாரு. ஸோ உங்களையுமே அப்படியே நல்லா கட்டி பிடிச்சிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த மனுஷனும் இங்கே நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங், இப்போ அந்த மார்னிங் அப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மனுஷனோட விஷுவல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் ப்ளசண்ட்டான ஒரு பிரைட்டான ஒரு சன்லைட், அது அப்படியே பொறுமையாக உங்கள் ரூமில் வந்து அந்த சன்லைட் படுது. அதில் அப்படியே ஜொலிக்கிற ஃபேஸ் மாதிரி அந்த மனுஷனோட மூஞ்சி பலன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அவரோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்ருக்கிறச்ச அவரோட அந்த ஃபேஸில் என்னமோ கெடுக்கிற மாதிரி ஒரு
டார்க் பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவரோட லிப்ஸ் கிட்ட ஒரு ஹிக்கி இருக்கும். ஸோ அதை பார்க்குறச்ச நம்ம தானே அதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் போது கண்ணு முன்னெல்லாம் எங்கெங்கே போகுது. லைக் நீங்களும் அவரும் இருந்திருந்தால், அதாவது ஒன்றா இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் நீங்களும் அவரும் ஒன்றா இல்லை. அதுக்குள்ளேயே அந்த மனுஷன் ஜஸ்ட் அந்த முத்தத்தை வாங்கிட்டதுக்கப்புறம் அடுத்த செகண்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருந்திருப்பார். இவர் போட்டது எல்லாமே ஃபுல்லாகவே ரீல்ஸ் தான், அதாவது பொய் சொல்லியிருந்திருப்பார். அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதால இந்த மாதிரி அவர் முக்கால்வாசி ஒரு உண்மையை சொல்லியிருப்பார். கடைசியாக மட்டும் அந்த மனுஷன் பொய் சொல்லியிருப்பா அப்படி. அதனால் வேறு வழியே இல்லாமல் அவர் கூட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அவர் மேலே ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். அப்படியே அவரோட பெயில் பிங்க்கு லிப்ஸை பார்க்குறச்ச அப்படியே உங்களுக்கு ஆசை தூண்டுது. லைக் அந்த அந்த இடத்துல அந்த ஹிக்கி மார்க்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணிகிட்டே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களே அறியாமல் உங்கள் மனசு அப்படியே அங்கே அவரோட உதட்டில் வந்து அப்படியே பாஞ்சிருக்கும். லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளசண்ட்டாக கொடுத்துருந்துருப்பீங்க. கொடுத்துட்டு அப்படியே அதை பார்க்குறீங்க. அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது. லைக் பேல் பிங்காக இருந்தது இப்போ லைட் பிங்காக இருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை கொஞ்சம் டார்க்காக வச்சு எடுத்து வந்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி லைட்டாக அப்படியே கலர் கூடிக்கிட்டே இருக்குது லைக் அவருக்கு. ஸோ இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு 4-5 கேசஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவரோட உதட்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்லா பிங்கிஷாக போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்கிறீங்க. டபக்குன்னு பார்த்தா இவரோட அந்த கீழ் உதடும் மேல் உதடும் சேர்த்து அப்படியே உங்களோட கீழ் உதடு அப்படியே பிடிச்சிருந்துருப்பார். லைக் அ லாக் அந்த மாதிரி டப்புன்னு பிடிச்சிட்டு அப்படியே பல்ல வச்சு லைக் கிளிப் பண்ணி வச்சுருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக், லைக் எடுக்கவே முடியல. நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டாரு. டக்குன்னு அவரோட ஐஸ் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதை ஃபேஸ் பண்ண முடியல உங்களுக்கு. கண்ணை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லைக் பைட் பண்ணிட்டே பேசினா ஒரு மாதிரி இருக்குல்ல. கண்ணை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படி சொல்லிட்டு உங்களோட உதட்ட வந்து நீங்கள் பின் பாயிண்ட் பண்ண சொல்கிறீங்க. அதாவது அவரோட நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்வீங்க. உனக்கு தரமாட்டா எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறாரு. அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க நீங்கள். லைக் துக்க மாட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி தானே. அவராக வந்து பிடிச்சிருந்தானா தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் போகிற வழியில் மாட்டினது தானே உங்களோடது. ரொம்ப எம்பாரசிங் ஸ்டேட்டில் நின்றுட்டுருக்கீங்க. இது தேவைதான், 5ஓடு நிறுத்திருந்துருக்கணும். கடைசியாக ஒன்றத்தை ட்ரை பண்ணணும்னு நினச்ச பாரு, தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கீங்க நீங்கள். இதை எப்படி கூட வைக்கிறது? நீங்கள் இன்னும் இழுக்க லைக் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு. ஸோ தட் உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் பல்லெல்லாம் உங்கள் உதட்டில் வந்து படுற மாதிரி ஆகுது. அதை பதம் படுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் இழுத்தீங்கன்னா அவரோடது நல்லா அப்படியே ஹூக் மாதிரி ஆகி உங்களுக்கு அங்கே ரத்தமே வரலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆகிடுச்சு. எப்படி இதை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்சா இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிருக்கு. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா அப்படியே இழுக்கலை, ஜஸ்ட் நீங்கள் திருப்பியும் அவருக்குள்ளேயே போகிற மாதிரி திருப்பியும் அந்த கிஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இது ஃபிஷ்ஷாக தெரியுது. அவள் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கல. அதுக்கு பதிலாக முத்தம் கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு கட்டத்தில் அவர் உங்களை லவ் பண்ணுறாருல, கண்டிப்பாக அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பார்ல. ஸோ அவருமே நீங்கள் கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது அவரோட லவ் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடதெல்லாம் மாட்டியிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டு ஹூக் மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அப்படி சொல்லிட்டு இந்த 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 புருவம் இருக்குல்ல, ஒரு புருவத்தை மட்டும் அப்படியே ஆட்டி காட்டுறீங்க. எடு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களை அப்படியே டேப் பண்ணுறாரு, லைக் ஷோல்டர் டேப் பண்ணுறாரு. இன்னமும் நீங்கள் அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. விடு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நோ அப்படிங்கிற மாதிரி மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. விட மாட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவே சரி அப்போ நானும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளக்க அவரோட ஹேண்டு போயிருந்துட்டுருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. டக்குன்னு அவரோட அவரோட அந்த உதடு இருக்குல்ல அப்படியே லூஸ் பண்ணுறீங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவரோட ஹேண்ட் ஏறக்குறைய உங்களோடது இல்லை, இந்த ரைட்டு செஸ்ட் கிட்டவே போயிருந்திருக்கும். ஸோ அப்படியே டப்புன்னு அந்த மனுஷன் கிராப் பண்ணி பிடிச்சிட்டாரு. லைக் பிரேசஸ் மேலே தான், ஓகே. ஸோ பிடிச்சிட்டாரு. அப்படி சொல்லி நீங்கள் வாயை பொழுந்துட்டதால அவரோட லிப்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துருக்குமா. அப்படியே ஃபுல்லாக லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஈரப்பதம் பண்ணிவிட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ரத்தத்தோட ஃப்ளேவர் தெரியும்ல. அவர் சொல்கிற ரத்தம் வருது அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐயோ ரத்தம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டக்குன்னு அவரோட லிப்ஸ் அப்படி இப்படி பிதுக்கி பார்க்குறீங்க. லைக் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் வருது. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஓ சாரி எதையும் ஹீல் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டீப் வாய்ஸ் பேசுகிறாரு. ஐயோ இந்த மனுஷனுக்கு சாரி சொன்ன ஏன் இவ்வளோ வேண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயம் வேறு வந்துடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா அப்படியே லைட்டாக குனிஞ்சிட்டு அவரோட ஹேண்ட் தான் அவங்களோட அந்த ரைட் செஸ்ட்டில் இருந்திருக்கும்ல. டக்குன்னு ஒரே ஸ்வைப் தான், லைக் ஹூக் மாதிரி எடுத்துருந்துருப்பாரு. அப்படியே அந்த ஒரு செகண்டில் வந்து அது பார்த்திங்கன்னா லைக் அது ஓப்பனாக இருந்திருக்கும். டப்புன்னு அவரோட லிப்ஸை வச்சு அப்படியே கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி சாரி ஷாக். இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். லைக் உன்னோட சாரி எதையும் ஹீல் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் இந்த இதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரை போட்டு அடிக்கிறீங்க. எனக்கு ரத்தம் வருதில்ல, ஸோ உனக்கும் அப்படின்னு நான் சொல்கிறாரு. நீங்கள் அரண்டுட்டீங்க. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ப்ளீஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க அவர்கிட்ட. சரி பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு சும்மா டிஃப்ரெண்ட்டான ஒரு சென்சேஷனாக இருக்குது. பொறுமையாக அந்த மொத்தத்தை அவர் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறாரு. ஆமாம் நீ போய் குளிக்கிறியா இல்லை நான் குளிக்கவா? நான் போ. நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒட்டியே போயிட்டீங்க. தொண்டைக்கான துணியக்கானு அந்த ஒரு பதட்டத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. லிட்ரலி நீங்கள் டம்முன்னு போயிட்டு அந்த க்ளோஸ் மட்டும் அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அப்படியே கதவு பின்னாடி நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு அதை பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு செஸ்ட்டை மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை அமுக்கி பார்க்குறீங்க. எங்கள் தேக்கு சரி ப்ளஷ்ஷு சிரிச்சுக்கிட்டே இருக்கார் அந்த மனுஷன். இப்போ நீங்கள் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரே ப்ளஷியாக இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியில் காட்டிக்கவே கிடையாது. அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க. எங்கள் தேயும் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஜஸ்ட் அந்த ஏதோ பார்த்துட்ருக்க போல் மொபைலில். ஸோ நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணுற டோர் சத்தம் கேட்கும்ல. ஸோ அதை டக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் குடுக்குன்னு ஓடியே போயிட்டீங்க அந்த ரேக்கு பக்கத்தில். அதாவது ட்ரெஸ் மாத்திரை இடத்துக்கு நீங்கள் போயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக அவர் போயிருந்திருப்பார். ஸோ குளிக்கும் போதெல்லாம் அவருக்கு சிரிப்பாக இருக்குது. என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே நினச்சி சிரிச்சிட்டு பையன்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? இல்லை இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கே இருந்துகிட்ருக்காரு. கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மனுஷன் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வந்துருப்பாரு. ஸோ இங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி இருந்திருப்பீங்க. இப்போ ஆஃபீஸ்க்குமே கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக வெயிட் பண்ணிருக்கீங்க. இல்லை அந்த மனுஷன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, நான் கீழே போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு கீழே போயிட்டீங்க. கீழே போயிட்டு உங்கள் மாமியார் இருக்காங்க. என்னம்மா சாப்பாடு ரெடி? ஓகே சாப்பிட்லாம்ல அப்படின்றாங்க. சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே உன் புருஷன்? கல்யாணம் மட்டும்தானே ஆகலை? அப்படிலாம் சரி உட்காரு. இங்கே அப்படியே வந்து அந்த கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அந்த டை எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு ஸ்டெப்ஸ்லேருந்து. நீங்கள் அப்படியே இந்த ஃபுட் சத்தம் கேட்டு அந்த கால் வைக்கிற இடம் சத்தம் கேட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தேவங்க ஆக்சுவலாக பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக அவர் குதிச்சு அப்படியே வராச்சு. அவரோட ஹேரும் அப்படியே ஃப்ளஃபியாக அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த மனுஷனும் வந்திருப்பார். நீங்கள் அப்படியே
இன்னைக்கு சப்பாத்திடா. ஓ அம்மா நீங்களும் உட்காருங்க. உட்காரேன். அவங்க அம்மா உட்காந்துருந்துருப்பாங்க. மெய்டு வந்து சாப்பாடெலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இங்கே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே டக்குன்னு உங்கள் காலை அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லைக் உங்களோட லிப்ஸையும் வந்து கவர் பண்ணிக்கோ கையை வச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே இருக்கு அடிச்சுட்டு அப்படியே அப்படியே லிப்ஸை வச்சு அப்படியே கையை மூடிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏதாவது காரமாக இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்கள் வாயிலேருந்து கையெடுத்து வந்துருப்பீங்க. ஆக்சுவலாக எங்கள் தேயோட அம்மா பார்த்துட்டாங்க. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படியே டக்குன்னு புள்ளியோட வாயும் பார்த்தாச்சு. அவங்க அம்மாவுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. ஆனால் எல்லாத்தையுமே ஐம்பலங்களையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக நீங்களும் இங்கே சாப்பிட முடிச்சாச்சு. நீங்கள் அப்படியே நான் காருக்கு போகிறேன், நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படிங்கிறாரு. நீங்கள் குடுக்குன்னு காரைக்கிட்டு போயிட்டு, ஐயோ கடவுளே வயிறெல்லாம் பக்குன்னு இருந்துச்சு, நெஞ்செல்லாம் பக்குன்னு இருக்கே, வயிறுலலாம் அப்படியே கடமுண்டாங்குதே அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே இருந்துட்டுருக்கீங்க. எங்கள் தேவோட அம்மா, என்னடா ஓ லீலையை ஆரம்பிச்சிட்டியா என்ன லீலம்மா அப்படிங்கிறாரு. அதான் உதட்டில் எழுதி ஒட்டியிருக்கே, மாஸ்க் போட்டு ஒழி சரி அப்படிங்கிறாரு. உனக்கு அவளை அந்த அளவு பிடிச்சிருக்கா என்ன? ரொம்பவே. எப்படி இவ்வளோதான்? அம்மா இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை, இப்போ வரைக்குமே நீ சொன்னதில்ல தான். அவர் அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்து மறைக்கிறாரு. நேற்று சொன்னேன் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அந்த அளவா உன் மனசுக்கு வந்துட்டா? எந்த விதத்தில்டா? எந்த விதத்தில் இவ்வளோ நீங்கள் வேணான்னு சொல்ல முடியும்? இல்லை தான், அந்த ஒரு விஷயமே போதாதா? நல்லா இருந்தா சரி. எனிவேஸ் ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்ஸ்மா. சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். இப்போ அவரும் கிளம்பியிருப்பார். இங்கே நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஏதோ மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிருக்கீங்க போல். அந்த மனுஷன் வந்து எப்பயுமே பின்னாடி தான் உட்காருவார், நீங்கள் அதனால் முன்னாடி போய் உட்காந்துருக்கீங்க. அவர் உட்காரும் போது கவனிக்கல, உட்காந்ததுக்கப்புறம் தான் கவனிக்கிறாரு. ஃப்ரெண்ட் சீட்டில் நீங்கள் உட்காரும் போது, ஓய் என்ன அங்கே உட்காந்துருக்க, இங்கே வந்து உட்காரு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ புதுசாக? அப்போது லக்கேஜ் இடிச்சிச்சுங்கிறதால நான் அங்கே வந்து இங்கே வந்து உட்காருன்னு சொன்னேன். அது நம்ம போகிறது ஆஃபீஸ். இங்கே வந்து உட்காரு அவ்வளோதான். அந்த டீப் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரச்ச டக்குன்னு அந்த ஃப்ரண்ட்டில் நடுவில் ஒரு லெக் வச்சுட்டு அடுத்த லெக்கை பின்னாடி வச்சுட்டு அப்படியே டபக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க. அவர் இன்னும் இப்படி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்படி இமிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க தக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனோட ஷூவில் வேறு மிஸ் இருந்திருப்பீங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷூவை வந்து தேய்ச்சி விட்றீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. போகலாம், வண்டி எடுங்க. சரி தம்பி. இப்போ கார் போயிட்டுருக்கு. இங்கே அவர் லேப்டாப் தான் பார்த்துட்ருக்காரு. அப்படி என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த லேப்டாப்பில் என்ன தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னு நினப்போம். ஆனால் கிளார் அடிக்கும்ல, ஸோ அவ்வளோ தெரியல உங்களுக்கு. ஒரு கட்டத்தில் நீங்கள் ரொம்ப அப்படியே பெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்படியே அவரோட லேப் அப்படியே திருப்பி விட்டு, இப்போ நல்லா தெரியுதா? தெரியுது இப்போது. அப்படியே கான்ஷியஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சாரி டிஸ்டர்ப் பண்ண. சாரி காண்ட் ஹீல் எனிதிங். டக்குன்னு நீங்கள் உங்கள் செஸ்ட்டை பிடிச்சிருந்துருப்பீங்க. அவருக்கு அப்படியே சிரிப்பு வருது. சரி ஒன்றும் இல்லை. ஓகே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அந்த சைடில் நினச்சிட்டு திரும்பிட்டு இருக்காரு. நீங்கள் இங்கே இந்த சைடு திரும்பிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி ஆஃபீஸுமே வந்திருக்கும்.
ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா லைக் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்த மனுஷன் தான் முன்னாடி போயிட்டுருப்பாரு. அந்த மனுஷன் போட்டோம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம போகலாம். லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. வரலையா? நீங்கள் போங்க, நான் லேட்டாக வரேன். சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ இப்போ போய் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்துருந்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ மீட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைக் நீங்களுமே இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனோட ஐ கான்டாக்டே நீங்கள் வைக்கலையே, ஜஸ்ட் கீழே குனிஞ்சிட்டு அவர் சொல்கிறது மட்டும் அப்படியே காதில் வாங்கிட்டுருக்கீங்க. அப்படியே இருந்துகிட்ருக்கும். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். எவ்ரிபடி லிசன் ஹியர். நான் இங்கே பேசினேன்னா என் ஃபேஸை பார்க்கணும். யாரும் கீழே உட்காந்துட்டு பென்னு நோண்டுறதோ இல்லை லேப்டாப்பை பார்க்குறதோ கிடையாது. அவர் உங்களை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் தான் பெண்ணை கையில் வச்சுருக்கீங்க. டக்குன்னு கீழே வச்சுட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே வெக்கம் வருது, சிரிப்பு வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அந்த நிமிஷம் அந்த மனுஷன் வேறு பார்த்துருப்பாரா, அவருக்குமே சிரிப்பு வந்திருக்கும். அப்படியே நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே குனிகிறதும் அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே ப்ரொஜெக்ட் வச்சுருப்பாரு. ஸோ ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரியும் அப்படி 2 பேருமே மாற்றிருந்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எல்லாருமே இருந்துகிட்ருக்கீங்க. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, எல்லாருக்குமே அவங்க ஜாப் அண்ட் ஒர்க்ஸ் தெரியும்ல, என்னென்ன பண்ணணும்னு? தெரியும் சார். ஆனால் 2 பேருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு அசைன் பண்ணல ஜாபு. சரி, அவங்க 2 பேர் மட்டும் இருங்க, மற்ற எல்லாம் கிளம்பலாம். உங்கள் வேலையை பாருங்கள். ஓகே சார். அப்படி சார் எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ அவர் கொடுக்காத ஜாப்ஸில் உங்களுக்கும் அந்த 2 பேரில் நீங்களும் ஒருத்தி. ஸோ இங்கே இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துருந்துருப்பாரு. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கும். இப்போ நீங்கள் தான் சார் ஜாபு இன்னும் எதுவும் அசைன் பண்ணலை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அசைன் தானே, பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். இதாக இருந்தால் சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சீலிங்கை பார்க்குறது, சைடில் அந்த இதில் பார்க்குறது, ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே பார்த்துட்ருக்கிறது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். போர் அடிக்குது. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு தடவை பண்ணார். பயமாக வர இருக்குது. ஐயோ டைம் ஆகிடுச்சு, எனக்கு திருப்பி அசைன் பண்ணிங்க சொன்னால் ரொம்ப பயங்கரமாக ஏதாவது கொடுத்துருவாரோன்னு பயமாக இருக்குது. இந்த மனுஷன்ட்டு எப்படி பழகுறதுனே வேறு தெரியல, எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ அமைதியாக பார்த்துட்ருக்கும் போது அப்படியே நீங்கள் அப்படியே தற்செயலாக அந்த மூஞ்சை பார்க்குறீங்க, அவரோட மூஞ்சை. அப்படியே அவரோட அந்த ஃபேஸில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. ஐஸு, ஐப்ரோஸு, நோஸு, லிப்ஸு, சீக்ஸு, சின்னு, எவ்ரிதிங், இயர்ஸு எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அந்த ஹேர் வந்து ஃபால் ஆகிறது, லைக் அந்த ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்ணில் லைட்டாக வந்து டச் ஆகிறது, அப்படியே எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. உங்கள் கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அவரோட நெக்கில் உள்ள அந்த இது இருக்கும்ல, லைக் போன்ஸ், அதெல்லாம் பார்த்துட்டு அவரோட கை வந்து பார்த்திங்கன்னா லேப்பில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. கண்ணாலே கருப்பழிச்சது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்புகிறாரு. போதும், பண்ணதெல்லாம் போதும். நான் எதுவும் பண்ணலை. எதுவுமே பண்ணலன்னு சொல்ல போறியா? நான் உன்னோட பாஸ். ஒருத்தவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட தெரியாது. சாரி சொல்லவும் வர பயமாக இருக்கு எனக்கு. சாரி. அது எப்படி வயன்? சாரி கான் ஹீலியோன்னு சொல்லிவிட்டு நான் ஏதாவது போஸ்டர் எடுத்து அடித்து ஒட்டிடவா? அடுத்த தடவை சொல்லும் போது நீ அதை யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எனக்கு தெரியுது, ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணாமல் அந்த இது பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி சொல்லிங்க மண்டையாட்டுறீங்க. டக்குன்னு உங்கள் வீல் சேர் அப்படியே பிடிச்சி எடுத்து அப்படியே உங்களை ஒரு செகண்டில் அப்படியே உங்களை அப்படியே க்ளோஸராக நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பட் kisses கேன் ஹீல் எனிதிங்.
அப்படின்னு அவர் சொல்லும் போது போதும், ஏற்கனவே உங்களுக்கு ஹிக்கி மார்க்ஸ்லாம் இருக்குது, போதும். நீங்கள் எனக்கு என்ன ஜாப்னு அசைன் பண்ணீங்க, நான் போயிடுவேன். ஓகே, யுவர் ஜாப் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வழக்கம் போல் கஷ்டமான டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு, சார் காலில் வேணால் விழுறேன் சார், ரொம்ப கஷ்டமாக கொடுக்குறீங்க, முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி போகுது, நான் அப்படி உங்களுக்கு என்ன தான் பாவம் பண்ணேன், என்னை மட்டும் வச்சு செய்கிற மாதிரி எனக்கு ஏன் அப்போலேருந்து தோணிகிட்டே இருந்துட்டுருக்குன்னு தெரியவே இல்லை. அட்லீஸ்ட் நான் உன்னை வச்சு செய்கிறேன்னாவது தெரிஞ்சுது, அது போதும்ப்பா. அப்போ வேணுங்கன்னே தான் எல்லாம் பண்ணிங்களா? பின்ன வந்து நியூலி ஜாயின்டு யாராவது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்களா என்ன? அப்பயே என்ன மட்டும் வை மீ அப்படிங்கிறீங்க? ஏன்னா அதுக்கு மூல காரணமே நீ தான் வையன். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியாவா? ஹியர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைலில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து அப்படியே அந்த மொபைலை அந்த டேபிளில் எடுத்து வைக்கிறாரு. ஸோ தட் அவர் பேசினது எல்லாமே அவர் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் வச்சுருக்காரு போல். ஸோ யார்கிட்ட பேசினது அப்படியே வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட போதையில் பேசியிருந்துருப்பீங்களா, அவரு கூட கால் பண்ணியிருந்துருப்பார்ல. ஸோ அந்த கால் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் டக்குன்னு அதை பாஸ் பண்ணிட்டு என் வாய்ஸே இல்லாது, அது இது ஓ நம்பர் இல்லையா, என் நம்பர் தான். அப்புறம் நானா அப்படி திட்டினேன்? பின்ன நானா அப்படி திட்டினேன்? நான் சொல்கிறேன், பாஸ்ன்னு சொல்கிறேன், எதுவுமே காதில் வாங்கவே இல்லை. சரி, எப்படிலாம் கழுவி ஊற்றிருக்கேன்னு மட்டும் வராதில்ல. அப்புறம் சும்மா உன்னை வச்சுட்டு மானே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வச்சு தாளாட்டுவாங்களா நீ பண்ண விஷயத்துக்கு? ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சா இப்போ எடுத்துட்டான். எவ்வளோ பெரிய ரிவெஞ்சா? பாஸை பற்றி அப்படி பேசலாமா? தப்பு தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருந்துருக்கலாமே. என்னது, குடிச்சிட்டு நீ என்னை அசிங்கப்படுத்தின, அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணேன்னு சொல்லவா? சுத்த கேவலமாக இல்லை? இனிமேல் இந்த சரக்கை விட்ருவோம் நம்ம. சாரி, இனிமேல் என் சைட்லேருந்து இந்த மாதிரி தப்பு நடக்கவே நடக்காது. ஐம் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொண்டையை பிடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படின்னு நவுத்தி விட்றாரு. நீங்கள் வேணால் என்னை நல்லா திட்டிக்கோங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பாஸை போய் இப்படி திட்டிருக்கக்கூடாது தான். நீங்கள் எடுத்த ரிவெஞ்ச் ரொம்ப சரிதான். நானாக இருந்தாலுமே காண்டாக இருப்பேன். நானாக இருந்தால் அந்த பொண்ணை வேலையை விட்டே தூக்கி இருந்திருப்பேன். ஆமாம், நீங்கள் என்ன அன்னைக்கு தூக்கலை? அப்போது எப்படி நான் ரிவெஞ்ச் எடுக்கிறது? தூக்கிட்டேன்னா நீ டக்குன்னு வேறு ஒரு வேலைக்கு போடுவேன், ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஆனால் இங்கே வச்சா தானே டெய்லி என் கண் பார்வையில் உன்னை டார்ச்சல் பண்ண முடியும். எவ்வளோ ஒரு கொடூரமான புத்தி உங்களுக்கு. ரைட்டா, நீ அந்த சோஃபாலெல்லாம் உட்காந்து அழுதுருக்கல, லிட்ரலி ஐ நோ தட். இதெல்லாம் மனுஷனா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அதெல்லாம் மனுஷ ஜென்மமானு தானே யோசிச்சுட்ருக்கேன். இல்லை 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 அப்படிங்கிறீங்க. எனக்கு தோணுச்சு பண்ணேன். இப்போ ஏன் அப்போ என்னை மன்னிக்கணும்? எப்பயும் நான் அவனை மன்னிக்கலையே, அதனால தானே அவனுக்கு நான் இவ்வளோ பெரிய டாஸ்க்கு தந்துட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்துச்சு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. கதவுக்கிட்ட போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் நில்லுன்னு கூட உங்களால் சொல்ல முடியாது. நான் சொல்லி என்ன ஆக போகுது இப்போது? அதான் நீ போகணுன்னு டிசிஷன் எடுத்துட்டியே. ஹலோ, அப்படிலாம் இல்லை, நான் கோவம்லாம் பண்ணல. இப்போ நீ பட்டது என்னவா அப்போது? இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட குறீங்க. சரி அப்போ சொல்லு.
நான் கோவம்லாம் பண்ணல, நான் சும்மா கேஷுவலாக வேலையை பார்க்க தான் போகிறேன். பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேலை பார்க்க போகிறது அர்த்தமா? சாரி, எனக்கு தான் ரிலேஷன்ஷிப்பில் யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல போல். சாரி, நான் தான் போகிறேன்னு தெரியுதுல்ல, ஒரு வார்த்தை நில்லுடின்னு சொன்னேன் என்னவா? நல்லா வீட்டில் மட்டும்தான் உங்களை என்னால் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. நான் எப்படி தான் முதல்ல உங்ககிட்ட இருக்கணும் எப்படின்னு எனக்கு 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 இதை அட்ரஸ் பண்ணுங்களேன். எனக்கு அவ்வளோவா விவரம்பத்துலையா இல்லை என்னன்னே தெரியல. எனக்கு என் லிமிட் எதுன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் சொன்னீங்களா வசதியாக இருக்கும். அதுக்கு உட்கார். சரி, நீங்கள் அப்படியே சேரில் உட்கார போகிறீங்க. உட்காருன்னு சொன்னதே என் மடியில். சரி. உட்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக உட்காந்துருப்பீங்க. அவரோட கை உங்கள் இடுப்பில் இருக்கும். உன்னோட லிமிட் எதுன்னு உனக்கு தெரியல தானே? ஆஃபீஸில் நீ எனக்கு ஒரு எம்ப்ளாயி, ஓகே? அப்படியே அவரோட ஹேண்ட் பொறுமையாக ஸ்லைட் பண்ணி உள்ளே போகுது. உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. பட் வீட்டில் நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு கை நல்லா முதுவை டைட்டாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். சரி, நான் அதுக்கேற்ற மாதிரி எழுந்திருக்கிறேன். நான் எழுந்திருக்கிறேன். இப்போ எதுக்கு எழுந்திருக்கிறேன்? நீங்கள் தானே சொன்னீங்க ஆஃபீஸில் நான் எம்ப்ளாயின்னு. எம்ப்ளாயிட்டில் யாரும் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல, அதான். அப்படி நீங்கள் எழுந்திரிக்க போகிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் அந்த ப்ரேசர் கிளிப்பை ஊற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திச்சிட்டிங்க. என்ன பண்ணி அவர் அப்படியே பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்குது. முறைக்கிறியா என்ன அப்படிங்கிற? இல்லை இல்லை இல்லை, நீ பார்த்த பார்வை என்ன அப்போது? வந்துட்டு உட்கார். நீங்கள் அப்படியே அவர் மேலே உட்காருங்க. எனக்கு தோணுச்சுன்னா நான் வர வைப்பேன் தான், உட்கார சொல்லுவேன் தான், மொத்தம் கொடுப்பேன் தான், எல்லாம் நடக்கும் தான். அதுக்குன்னு என் பொண்டாட்டி இல்லாமல் ஆகிடுமா? கோவப்படுவேன் தான், புரிஞ்சுக்கோ. இப்போ அவர் போட்டிருப்பாரு, கிளம்பி போ. நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. கதவு கிட்டக்க போயிருந்துருப்பீங்க. குடுன்னு ஓடி வந்துட்டு அப்படியே அவரோட 2 தைஸுமே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக தலையை மட்டும் சாய்ச்சிட்டு பை அடிச்சிட போகிறீங்க. அவர் அப்படியே அவங்கள பார்த்து சிரிக்கிறாரு. பாய் அப்படிங்கிறாரு. ஐயோ கடவுளை, நம்மகிட்டயே இந்த மனுஷனுக்கு இவ்வளோ க்ரேஸியாக இருக்கீங்களா? அந்த மனுஷனும் அப்படி தான் இருக்காரா? எனக்கு எதுவுமே தோணல. நீங்கள் அப்படியே போய் ப்ளஷி ஆகிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் பேக்கெட்டில் இருக்குன்ற மாஸ்க்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தான் லிப்ஸில் ஹிக்கி மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ கவரப் பண்ணுறீங்க. ஒரு வழியாக அந்த கஷ்டமான ப்ராஜெக்டை 9 மணிக்கு முடிச்சுருந்துருப்பீங்க. முதுவெல்லாம் வலி உயிரெடுக்குது, முடியவே இல்லை உங்களால். அப்படியே முடிச்சிட்டதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்றீங்க. இதாக இருக்குது, வேணாம் செக்ரட்டரிக்கே மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போது லிஃப்ட்டில் வந்தாச்சு. லிஃப்ட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் டாக்ஸி வேறு புக் பண்ணணும், மறந்தே போயிட்டீங்க. சரி, ஏதாவது டாக்ஸி வரும், கை காமிச்சு அப்படியே போயிடலாம். இப்போ ஒரு டாக்ஸி வரும், அப்படியே டக்கு நீங்கள் கை காமிக்கிறீங்க, ஆனால் அது நிற்காமல் போயிருந்துருக்கும். 2வது ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கை காட்டுறீங்க, பார்த்தா இது தேவங்களோட வண்டியாக இருக்குது. அப்படியே சைடு வாங்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, நீங்கள் என்ன வீட்டுக்கு போகல? உனக்காக நான் அங்கே வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நீ மட்டும் எனக்கு என்னானே வந்துட்ட? ஒரு எட்டு என் ரூமில் இருக்கேனா இல்லையானாவது பார்க்கணும்ல நீ.
ஐயோ சாரி அப்படிங்கிறீங்க. உட்காரு, உன்னையும் திருத்தமில்ல உன் சாரியவும் திருத்தமில்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கடவுளை அடிச்சுட்டு உங்கள் மண்டியில் அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே உட்காடுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னால் ஸோ இன்றைக்கி என்ன போயிட்டு இருக்கோம், வீட்டுக்கும் போயாச்சு. போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து 2 பேருமே சாப்பிட்டு வந்துருப்பீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த மனுஷன் உட்காந்து படுக்க போயிருந்துருப்பார். ஸோ நீங்களுமே படுத்துருந்துருப்பீங்க. அந்த மனுஷனையும் அப்படியே பார்க்குறீங்க. என்னடி பார்வை இதெல்லாம், நானுமே எல்லாத்தையுமே அடக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் நீ அடங்க மாட்டியே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சும்மா தான் பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறீங்க. அப்படியா, எனிவேஸ் தூங்கு. சரி, நீங்கள் அப்படியே போர்வை ஃபுல்லாக இழுத்து போத்திட்டு அப்படியே தூங்கிட்டீங்க நீங்கள். ஸோ ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே இருந்திருக்கும். அந்த மனுஷன் இப்போ தான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டு டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே அவருக்கு க்ளோஸராக இழுத்துட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் டாப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே பொறுமையாக உங்களோட அந்த செஸ்ட்டை தான் பிடிச்சி வைக்கிறாரு. இங்கே நீங்கள் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இல்லை. தூங்கிட்டு இருந்த நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. அப்படியே பொறுமையாக அந்த மனுஷன் உங்களுக்கு அங்கங்கங்கே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லைக் கண்ணோ தென் லிப்ஸு அங்கங்கங்கே உங்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு ஏறக்குறைய அப்படியே உங்களோட செஸ்ட்லேயுமே கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, வேர்க்குது, அந்த மாதிரிலாம் ஆகுது. அந்த மனுஷன் உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நினப்பில். ஸோ டக்குன்னு நீங்கள் போதும் நிறுத்துங்க அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பீங்க. அவரோட ஃபேஸ் ஏறக்குறைய இப்போ உங்களோட இந்த பெல்லி பட்டன் கிட்ட இருந்துகிட்ருக்கோம். முழிச்சிட்டியா என்ன அப்படிங்கிறாரு. இப்போ நான் முழிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இருக்கிறாரு. ஹலோ, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தரேன்னு. அதெல்லாம் கொடுத்தாச்சு அதான் நேற்று ஒரு நாள் டைம் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிற. ஓ அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் ஒரே செகண்டில் அவரோட பனியன் அப்படியே கட்டி விட்டு இருந்துருப்பார். அவரோட ஹேண்டு அப்படியே டக்குன்னு உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட செஸ்ட்டில் வைக்கவே அதை பார்த்த அடுத்த செகண்ட், அதை ஃபீல் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் ஃபேஸு உங்களோட அந்த இது எல்லாமே நோ சொன்ன வாயெல்லாம் அப்படியே அப்பு சிப்புன்னு அப்படியே அடங்கி போயிடுச்சு. அப்படியே ஜஸ்ட் நீங்கள் தொட்டுகிட்டே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கீங்க அவரோடதை. இங்கே தேவாங்கமே நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக கீழே வந்துட்டு அப்படியே உங்களுக்கு அங்கங்கே மொத்தம் கீஸ் அங்கங்கே வைக்கிறாரு. ஸோ நீங்களுமே ஒரு மூடுக்கு தள்ளப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்குமே நீங்கள் செஸ்ஸில் அங்கங்கே கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் அவருக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எழுந்திரிக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது, லைக் ப்ளஷ்ஷியாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் வேக்கப் பண்ணும்போது அந்த மனுஷனை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக கடகடன்னு போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பியாச்சு. அவர் எழுந்திருக்கிறாரு. ஏப்போ ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாரு. பார்த்தா ஆளே இல்லை, பக்கத்தில் நீங்கள் இல்லவே இல்லை. அவர் அப்படியே ஷாக்கு. என்ன இப்போ இல்லையா, வயான் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆளே இல்லை. அப்படியே பொறுமையாக வெறும் அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. என்னடா எப்படி வர அப்படின்னா அவங்க அம்மா, எங்கம்மா அவள் ஆஃபீஸ் போயிட்டாடா. 7 மணிக்கு ஆஃபீஸா? ஆமாம் ஆஃபீஸ் போயிட்டா, ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓ சரி ஓகே அப்படின்னு அவர் போயிட்டு கடகடன்னு குளிச்சு கிளம்பிட்டு ஒரு 7:45 போயிட்டார் அந்த மனுஷனும். இந்த ஆஃபீஸில் நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு கஷ்டமான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனாலே நீங்கள் பாதி ஒர்க் அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் லைக் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மணி 8 ஆக போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் ஆகியிருந்துருக்கும். நீங்கள் அதை பார்க்க கூட இல்லை. நீங்கள் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் சேர் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு எதுக்கு அப்படியே விட்டுட்டு வந்த அப்படிங்கிறாரு. நீங்களா? வாங்க சார். சார் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படியே விட்டுட்டு வந்த? நேற்று என்ன நடந்தது? இப்படி பண்ணலாமா? நான் என்ன பண்ணேன்? எழுந்திருக்கும் போது பக்கத்தில் ஒருத்தவங்க இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதே, ஒர்க் இருக்குன்னு வந்துட்டேன். அப்படியே டக்குன்னு உங்கள் சேர் அப்படியே சுற்றி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. என்ன அப்படி பண்ணேன் நான்?
எனக்கு ஹெசிடேட் ஆனிச்சுங்கிறதால தான் நான் அப்படியே வந்துட்டேன். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட ரூமுக்கு போகிறீங்க. நான் கூட பண்ணல. அவர் அப்படியே காண்டில் அப்படியே உட்காந்துட்டு லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. ஒர்க் எதுவுமே பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அப்படியே உட்காந்துருக்காரு. அதேங்க அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகுது. தே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வரீங்க. ஜஸ்ட் ஸ்டே தேர். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வரீங்க. ஜஸ்ட் ஸ்டே தேர்னு சொன்னால் எனக்கு தெரியாதா? ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டே இருக்கீங்க. என்ன வந்த, எதுக்கு வந்த சொல்லு. சரி அது ஒரு டவுட்டு ஒர்க்கில். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. டவுட்டு ஒர்க்கில்? ஃபைன் கேளு என்னது. அது ஒரு நிமிஷம் என்னோடய லேப்பை எடுத்துகிட்டு வந்துடும். போ. எதுக்கு கோவமாக இருக்கேன்? என்ன பண்ணிகிட்ருக்க? ஒர்க்கா அண்ணக்கிட்ட ஒர்க்கு. இப்போ நாக் பண்ணிட்டு உள்ள வரீங்க. கம்மன். நீங்கள் அப்படியே அவர் பக்கத்தில் போயிட்டு அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாதா? கையெடு. இப்போ நீங்கள் அப்படியே மவுஸ்லேருந்து கையெடுத்து வந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இதை தான் பண்ணணும். அப்படியே இந்த தின குறை மாதிரி இருக்கு மூஞ்சு. தே என்ன? I love you. I love you தேவங்க. அப்படியே அந்த மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகிட்டாரு. அப்படியே பொறுமையாக அவரோட சேரை லைட்டாக நவுத்தி விட்டுட்டு அவரோட தைஸில் ஏறி உட்காந்துட்டு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். சாரி, எனக்கு அதுக்கு மீனிங்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் அப்படியே விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். ஒர்க் இருந்துச்சுன்னு தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. தப்பாக எடுத்துக்காத, ஓகே? அண்ட் I love you so much. சும்மா எதுவும் வளரல. என்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லலை, இல்லவே இல்லை. I just love you truly and blindly. நீங்கள் வெல் செட்டில் அதனால இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தேவங்க. இந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 சிக்ஸையுமே பிடிச்சிட்டு அப்படியே அழகாக ஹோல்ட் பண்ணிட்டு கேட்டுட்ருக்கீங்க. இங்கே செம்ம மெல்ட்டு, பைபிள் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கேட்டுட்ருக்கு. அப்படியே சோல் ஃபுல்லாக ஒரு முத்தம் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவ்வளோ அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணியில் அப்படியே கலங்குது. அவர் அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறாரு. இப்போது உனக்கு என் மேலே கோபம் இல்லையா தேவங்க? இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா நீ தான் லவ் பண்ணுறிய, அப்படியா? எப்பயுமே என் மேலே அப்படிலாம் சொல்ல முடியாது, எனக்கு கோவம் வரும் உன் மேலே நிறையா. சரி, நான் சால்வ் பண்ணிக்கிறேன். என் புருஷன் லைட்டாக சிடுமூஞ்சா இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே ப்ளஷி ஆகுது. ஸோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கார். டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு, இவரோட கதவு இல்லை, மெயின் டோர் கிட்டக்க ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் எழுந்திருப்பீங்க. அந்த மனுஷனும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நான் வரேன். டவுட் இன்னும் நான் சொல்லி முடிக்கவே இல்லை. எனக்கு அந்த டவுட்டெல்லாம் இல்லை, எனக்கு தெரியாது. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. கடற்கடன்னு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டீங்க. எல்லாம் அப்படியே நீங்கள் அவரோட ரூம்லேருந்து வெளில வரதை பார்த்துட்டு காலையிலே வா
அப்படிங்கிறாங்க. ம் உனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நேரம் இருக்கோ தெரில, உன்னை பாட்டி வதைக்கிறாரு அவர் போ அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு என்ன தான் சிஓ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் மனுஷன் பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காருல்லடி, இந்த மனுஷன் இப்போவே பார்க்க இவ்வளோ கார்ஜியஸாக இருக்காருனா, லைக் ப்ளஷ் ஆனார்னா அப்படி இல்லைனா சிரிச்சார்னா எப்படி இருக்கும்? வா கொடுத்து வச்சவல்ல அவள் பொண்டாட்டி, அது ஏன் நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதும் உங்கள்கிட்ட சாரி டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் அப்படியே தேவங்காவை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு, லைக் அந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. இதில் ஒரு பொண்ணு, சார் எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறா. என்னது அது? இதில் சொல்லுங்கள். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு லைட்டாக குனிஞ்சிட்டு அந்த லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. இவ சொல்கிறது வேறு, அந்த மனுஷன் ஒரு பொண்ணு பக்கத்தில் நிற்கிறது வேறு. உங்களுக்கு அப்படியே சல்லன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் டப்புன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படியே கதவு கிட்டே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்க்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் கதவை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு கடகடன்னு அவர்கிட்ட வந்துட்டு அவர் அப்படியே புஷ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கும்போது அந்த மனுஷனோட கை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இடுப்புக்கிட்ட போயிருக்கும். அவருமே உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணியிருப்பார். எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஆடி ஆன்னு பார்க்குறதுக்கு என்ன நடக்குதுங்கன்னு ஒரு 1 minute இருந்திருக்கும். ஓகே, இங்கே டக்குன்னு பிரேக் பண்ணிட்டு ஹீ இஸ் மைன், ஓகே, கேவலமான உங்கள் கண்களை தூக்கி விட்டேறீங்க. அடுத்த தடவை அவரை தப்பாக பார்த்தீங்க உங்களுக்கு அவ்வளோதான். நான் திருப்பி சொல்கிறேன், இது ஏன் தேயும், ஹீ இஸ் மைன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இவ்வளோ நேரம் வர்ணித்து சொல்லிட்டு இருந்தால அந்த பொண்ணுகிட்ட கடைசியாக நீங்கள் மைனன்னு சொல்லும் போது அந்த பொண்ணை பார்க்குறீங்க. ஆமாங்க ஐஸ், நானும் இவ்வளோ லவ் பண்ணுறோம், ஓகே, ஷீ இஸ் மைன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே காண்டில் அந்த ரூமை விட்டே போயிருந்துருப்பீங்க. யூ ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் வெளியில் அவள் போயிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு திருத்தப்பட்டு இங்கே உள்ள யாருக்குமே எதுவுமே சொல்லவே முடியல. நீங்கள் அப்படியே ப்ரெஷரில் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு? வழக்கம் போல் பெருசாக தான் ஆப்படிச்சிட்டார் அவனுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணு என்னை டீஸ் பண்ணி ரொம்ப கட்டுப்பேற்றிட்டா. ஒன்றையும் டீஸ் பண்ணும், என்ன டீஸ் பண்ணல. என்கிட்ட உட்காந்துட்டு சிஓ அவ்வளோ அழகாக இருக்கார்ல, இவ்வளோ அழகாக இருக்கார்ல, அவர் சிரிச்சா அப்படி இருக்கும், ப்ளஷ் ஆனால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அவன் ஏன் ஆள், நான் அவனை லவ் பண்ணுறேன். உன் ஆளுக்கு முன்னாடி உன்னை சொன்னால் இப்படி காண்டாகாது. அதுக்கு என்ன? என்னது? சிஓ ஆளா? ஆமாம், நான் இப்போ இருக்கிறது கூட அவரோட வீட்டில் தான். அப்படி சொல்லிட்டு எல்லாம் வாயில் கை வைக்கிறீங்க. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணும், ஒரு 2 days இருக்கும், அவ்வளோதான். சும்மா இல்லாமல் இருக்கிற என்னை சொரிஞ்சு விட்டா சும்மா இருப்பேனா? அதுக்கு நீ என்ன அவளை அடிச்சிட்டியா? அடித்தேன், ஆனால் அவளை இல்லை, அவரை. சிஓ அடிச்சிட்டியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்னத்தில் இல்லை, ஒத்துட்டில்ல, கிஸ் அடித்தேன். எல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிதுங்க. என்ன சொல்கிற பையன்? நான் சொல்கிறது அவங்களால நம்ப முடியலண்ணா. அந்த மீட்டிங்கில் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க, வருவாங்க, ஏதோ ஷாக்கிங்கோட நியூஸை சொல்லுவாங்க, கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்பே இப்போ உட்காந்து நீங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க, எல்லாம் உங்களே தான் பார்க்குதுங்க. அந்த மீட்டிங் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சு போயிருந்துருக்கும். எல்லாம் வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குதுன்னு எல்லாம் உங்கள் காதுக்கு முன்னாடியே காசப்ஸாக போகுது. நீங்கள் பார்க்குறீங்களா, வாயை கப்பு சப்புன்னு மூடி இருந்திருக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அவரோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. பின்னா என் கண்ணு முன்னாடி நின்றுட்டா அந்த பொண்ணை வந்து நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் ப்ளஷ் ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கும், அது பார்த்தா அதிர்ஷ்டசாலி யார், அது நானாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் நான் சும்மா இருப்பேனா? அதுக்கு இப்படியா
6-7 பேருக்கு முன்னாடி. ஐயோ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணத்தப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் பிரைட்ஸ் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே, அப்போது ஒரு 1000 பேருக்கு முன்னாடி நம்ம பண்ண மாட்டோமா? இப்போ என்ன ஒரு 6 பேருக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஓகே ஓகே கூல், நான் உன்னை எதுவுமே தப்பு சொல்லவே இல்லை. அப்புறம் கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? சும்மா கேட்டேன். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சும்மாலாம் கேட்கக்கூடாது, இல்லைனா நான் வேறு ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினா நீங்கள் சும்மா இருப்பீங்க. அவர் காண்டாகிறாரு, காண்டாகுதில்ல, கண்ணில் ஒரு ஃபயர் வருதில்ல, அந்தமாரி தான் எனக்கும். நீங்கள் என்ன தான் அந்த பொண்ணுக்கிட்ட டிஸ்டன்ஸ் பண்ணி அந்த லேப்டாப்பில் சொன்னாலும் கூட எனக்கு எரிச்சலாக தான் வருது, பற்றிக்கிட்டு வருது. பிகாஸ் நீ என்கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக இருக்கணும். பைத்தியம்னே வச்சுக்கோங்களேன். பொசஸ்லலாம் நான் ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். என்கிட்ட வச்சுக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்தில். அப்புறம் என் புருஷனுக்கு கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலான்னு நான் இருந்துருவேன். ஆனால் அந்த மனுஷன் அரண்டு பார்க்குறாரு. சரி வா 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 வா, கூல் கூல் கூல். நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. லவ் யூ போ. நான் என்னடி பண்ணேன்? போ. உனக்கு ஒன்று சொல்லட்டா? என்னது? நெக்ஸ்ட் மந்த் கம்மிங் 14th உனக்கு எனக்கு மேரேஜ். இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருக்கேன். இன்னும் 2 to 3 days வந்துடும். ஸோ அப்போ சர்ப்ரைஸை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ ப்ராசஸ் ஆவான்னு நினைக்கல. என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? ஏன் சொல்லணும்? உனக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் தெரிஞ்சால் போதாது? நானே என் ஃப்ரெண்ட்ஸை என் கல்யாணத்துக்கு கூப்பிடணுமே. கூப்பிடணும். நான் கூப்பிட மாட்டேன். நான் தான் கூப்பிடுவேன். பையன் இந்த மாதிரி க்யூட்டாக பவுட் பண்ணுறதுலாம் வீட்டில் வச்சுக்கோ. ஏன் சிசிடிவி கேமரா இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படி நீங்கள் க்யூட்டாக பண்ணுறீங்க. பையன் சோதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ள கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. அப்புறம் வரோம். அப்படியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைக் உங்களோட வாயை டடன்னு சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போட்டுக்கிறேன் பிடிச்சி இழுத்து. லவ் யூ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி அன்றைக்கி உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் டே மேரேஜ் அன்னைக்கு மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த மனுஷன் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸான ஒரு உண்மையை சொல்லவா? சர்ப்ரைஸா இல்லை உண்மையா இல்லை ஷாக்கிங்கா? எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறீங்க, எனக்கு புரியல. எல்லாம் கலந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் என்னது அது அப்படின்னு கேட்குறீங்க? ஹனிமூன் ஏதாவது தீவுக்கு போகிறோமா என்ன? அதெல்லாம் என்ன ஷாக்கிங்கு? ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியே. ஆமாம், அன்னைக்கு கூட நம்மளுக்கெல்லாம் ஆமாம், பட் அன்னைக்கு நம்மளுக்கு எதுவும் நடக்கலை. வாட்? எதுவும் நடக்கலை. ஆனால் சோஃபாவில் விழுந்தது, நீ என் மேலே படுத்தது, முத்தம் கொடுத்ததெல்லாம் உண்மை. ஆனால் ஆஃப்டர் தட் எதுவும் இல்லை. நான் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறதுனா, லைக் என்னோடய லிப்ஸ் உன்னோட வாய்க்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க ட்ரை பண்ணேன். பட் ஸ்டில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்ச. அதனால் வந்த ஹிக்கி மேக்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக உன்னை தள்ளி விட்டுட்டு, ஆனால் நீ கிம்மன்லாம் கூப்பிட்ட, அதெல்லாம் உண்மை தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் உங்கள் வீட்டை விட்டு. சும்மா சொன்ன பொய்யது. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவரை பிடிச்சிட்டு, பொய்யா? அட பாவி, எவ்வளோ பெரிய பூசணிக்காவை சோத்தில் மறைச்சிருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெருசெல்லாம் இல்லை, சின்னது தான். எல்லாமே நடந்ததெல்லாம் உண்மை தான்.
சின்னதாக சின்னதாக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன உனக்கு மேட்ரு சின்ன விஷயமா? ஆ ஆமாம், அதை சொன்னதால தானே நீ என் கூட வந்த. இல்லைனா எனக்கு முத்தம் கொடுத்துட்ட. என்னால் இதுக்கு மேலே வேறு ஒரு பொண்ணை முத்தம் கொடுக்க முடியாது. ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல முடியும். அது சுத்த ஃபூலிஷாக இருக்காது. அப்போது எனக்கு ஒரு டவுட்டு ஆக்சுவலாக தெரியும். என்னதுடி? என்னை போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருக்க ஸ்டார்டிங்லலாம். எப்போ உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு? நல்ல கேள்வி. ஃபீலிங்ஸ் எனக்கு அன்றைக்கே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். என்னைக்கு? என்னை வண்டியாக கழுவி ஊற்றுனேன் அன்னைக்கு எப்படி வரும்? நான் யாரும் என்னை இது வரைக்கும் திட்டினதே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா கூட என்னை அப்படி திட்டினதே கிடையாது. எனக்கு அதனால ரொம்ப தூக்கமே வராமல் லைக் ஒன்றையே நினச்சிட்டே இருந்தேன். உன்னை எப்படி வேணாலும் நான் பண்ணி வாங்கியிருக்கலாம். லைக் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டு உனக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி வச்சுட்டு எந்த ஒரு ஜாப்லேயுமே வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு என்னால் மாற்றிருக்க முடியும். ஆனால் என் மனசுக்கு அப்போ தோணுது எல்லாமே அவன் கூட இருக்கணும், உன் கிட்டக்க இருக்கணும், உன் கண் பார்வையில் இருக்கணும். இப்படி தான் திங்க் ஆனிச்சு. ப்ளஸ் ஒவ்வொரு நாளுமே நீ டிலே பண்ணும் போதும் நான் அன்றைக்கி அன்டைம் ஃபுல்லாக உன் கூடவே இருந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி 10 மணிக்கு ஆச்சே வேலை பார்த்து முடிக்க. என்னோடய ஷிஃப்ட் முடியறதுக்கு கரெக்டாக 5:30 தான். அதுக்கு மேலே நான் ஆஃபீஸில் இருந்ததே கிடையாது. எந்த ஒரு எம்ப்ளாயீஸுமே இருக்க மாட்டாங்க. உன்னை பழி வாங்கினதும் ஒரு விஷயம், ஆனால் அதோடு சேர்த்து அனுபவிச்சது நானும் தான், நீ மட்டும் கிடையாது. டெய்லியும் உன்னை சிசிடிவி கேமராவில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருந்தேன். லைக் என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ற. நீ சாப்பிடும் போது தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆப்வியஸ்லி. லைக் என்னே தெரியாமல் என் மனசு உனக்கு ஃபாலோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் அது 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 எதனால எனக்கு சத்தியமாக தெரியாது. அது ஒரு ரிவெஞ்சான டைப்புன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் அ லவ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ ரொம்ப அர்ஜென்ட்டில் போனேன்னு தெரியும். சும்மா போய் பார்த்தேன். கோயின்சிடென்ட்டாக ஐ saw you. நீ டோட்டலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு தென் பாருக்கு போனது எல்லாமே தெரியும். அந்த பாருக்கு வெளில நான் அவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் காரில். நீ ஏன் காரில் ஏறல? நானாக தான் காரை உன் கண்ணு முன்னாடி நிறுத்தினேன். நீ தான் கேபுன்னு நினச்சி தப்பாக ஏறிட்ட. ஆனால் நான் உன்னை என்றைக்குமே அட்வான்டேஜாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஹெல்ப் பண்ணணும்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் ஏன் ஹெல்ப் பண்ணன்னு கூட எனக்கு சத்தியமாக இப்போ இருக்க தெரியாது. நீ போதையோடு போகும்போதும் நீ கரெக்டாக போய் சேர்ந்துருவியா, இல்லை வேறு யாராவது ஏதாவது ஒரு ஹெசிடேட் இருந்துச்சு. அதனால தான் உன் கூடவே நான் வந்தேன். உன் ரூமுக்கு வந்தேன், உன் வீட்டுக்கு வந்தேன், உன்னை ட்ராப் பண்ணேன். அன்றைக்கு நடந்ததுக்கப்புறம் டோட்டலி என் லைஃப் அப் அண்ட் டவுன் ஆன மாதிரி இருந்தது. என்னை ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ண பொண்ணு நீ. அந்த கதவில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படி நிற்கும் போது எனக்கு ஹார்ட் அவ்வளோ ரைஸ் ஆச்சு. அந்த ஃபீலிங்ஸில் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல். அது அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, சம்திங் ஹிட் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தடவையும் என் மனசு உங்ககிட்ட க்ளோஸராக போயிட்டு இருந்தது என்னால் தடுக்கவே முடியல. ஸோ நான் போட்ட ஒரு சின்ன பிளான் தான் அது, அவ்வளோதான். வெளியே சொல்லலை, ஆனால் எனக்கு ஒன்றை பார்த்தா கொள்ள இஷ்டம். லவ் யூ. நீங்கள் அப்படியே அவரையே பார்க்குறீங்க. எனக்கும் உன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலாசபிலாம் இல்லை. ஆனால் எனக்கும் உன்னை கண்மூடித்தனமாக காதலில் இருக்குன்னு மட்டும் தெரியும். நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறதே அவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் ஒரு ஒன் சிங்கிள் டைம் இன்னைக்கு மட்டும்
எனக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா? உங்களால் நோ சொல்லவே முடியல. பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனுஷன் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்னு கேட்குறது. உங்களால் அதை மறக்கவே முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த மனுஷனுக்கு இது ஷாக்கு. ஓகேவா? எங்கே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அவரை கெஞ்ச விடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினச்சாரு. ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஸோ அந்த ஒரு நிமிஷம் அவர் அப்படியே அந்த ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. லைக் நிறைய பிராண்ட்ஸாக. இதெல்லாம் குடிப்பியா என்ன அப்படின்னு நீங்கள் தேவங்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை. ஆனால் எனக்கு வேர்ல்டில் ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே ஒரு கலெக்ஷன்ஸாக வச்சுக்கணுன்னு ஆசை. அவ்வளோதான். ஒரு ஹாபி மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறாரு. எனக்கு இதில் எதுன்னு கரெக்டாக தெரியாது. நான் குடிச்சிருக்கேன். ஆனால் பிராண்டு உனக்கு என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ண. இட்ஸ் ஆல் யோர்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பார்ல, அதை அப்படியே டக்குன்னு வச்சுட்டு இது நம்ம ட்ரை பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்னொன்று பார்க்குறீங்களா? அது கொஞ்சம் குட்டியோண்டு பாட்டில் தான் ஆக்சுவலாக. அது பார்க்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி ஒரு பாட்டில் இந்த மாதிரி குட்டியோண்டு ஷேப்ஸில் நீங்கள் பார்த்ததே கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுக்கிறீங்க. அரே ஷார் அப்படிங்கிறாரு. புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அடிக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நான் ஜூஸ் உனக்காக குடிக்குவா? ஓகே. ஸோ அவர் வந்து பெப்சி குடிக்கிறாரு. ஸோ நீங்களும் வரும் சியர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 பேருமே குடிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரொம்ப குட்டி பாட்டில் ஆக்சுவலாக. அது ஒரு 100 mlன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஒரு குட்டி கல்ப்பு தான். அப்படியே உங்களுக்கு தொண்டை கிண்டெல்லாம் எரியுது. ஆஹாப்பா அப்படிங்கிறீங்க. என்னாச்சு அப்படிங்கிறாரு. தொண்டை அண்டமண்டெல்லாம் எரியுது அப்படிங்கிறீங்க. போதும் அப்போ நிறுத்திக்கோ. இட்ஸ் ஓகே தண்ணி லைட்டாக கலந்துக்கிறேன். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ரொம்ப தெரியுமோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கல் போயிருக்கும். அவ்வளோதான். தலை சுற்றிச்சு செம்ம. அது 100 ml தான். ஆனால் அது அவ்வளோ காஸ்ட்லி. லைக் ரொம்ப டோஸ் அதிகமாக இருக்கிறது போல். இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ டோஸ் குடித்ததே கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்லா குடிக்க பழகினவங்க இதை குடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே படிக்கவே இல்லை, டிஸ்கிரிப்ஷன்லாம் படிக்கவே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து குடிச்சிருந்துருப்பீங்க. இங்கே தான் அதுக்கப்புறம் பார்த்து இந்த 2வது கல் படிக்கும்போது தான் பாவி இதை கொஞ்சம் தான் குடிக்கணுமாமே, ஒரு சிட்டிங் தான் குடிக்க சொல்லியிருக்காங்க, நீ 3 சிட்டிங் குடிச்சு வச்சுருக்க. அப்படியே வெடுக்குன்னு அந்த மனுஷன் பிடுங்கி அதை தள்ளி வச்சுட்டாரு. நீங்கள் அப்படியே பொத்துன்னு வாங்கிட்டீங்க. ஹே ஐயன் ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹலோ தான். எழுந்துருடி. கையாடு. அப்படியே உங்களே பார்க்குறாரு. கொடு என்னது கொடு? மொபைலு அப்படியே சிரிச்சிட்டே உங்களோட மொபைல் எடுத்து உங்களை கையில் கொடுத்துருப்பாரு. நீங்கள் கஷ்டப்படுவீங்கிறதுக்காக அவரோட நம்பரையுமே உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ அப்படியே டூரிங்னு நீங்களே சொல்கிறீங்க. அவருக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அவர் மொபைல் அடிக்கும். அவர் அட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நினைக்கிறாரு. பிகாஸ் ஹெக்கோ அடிக்குள்ள பக்கத்தில் இருந்தேன்னா. ஹலோ ஐயன். ஹலோ யார் இது? நானா பையனோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் கிம் தேயோங். மிஸ்ஸஸ் கிம் தேயோங். நைஸ் டு மீட் யூ. அப்படியே உங்களை அப்படியே தூரத்துலேருந்து உங்களை பார்த்து ரசிக்கிறாரு அந்த மனுஷன். லைக் நீங்கள் குடிச்சிங்கன்னா, நீங்கள் பேசுனீங்கன்னா லைக் இந்த அளவு போகும். உங்களுக்கு அப்படியே சீக்ஸ்லாம் அப்படியே பிங்கிஷாக போயிடுச்சு குடித்ததால். அந்த மனுஷன் அப்படியே பார்த்து அப்படியே லவ் அப்படியே பொங்குது. லைக் வா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்காரு. என்னது? I just
வாண்ட் யூ கிட்ட வந்து ஹெக்கோ அடிக்கண்டி. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன்லேயே கொடுக்குறாரு. நீங்கள் நான் நேரில் தான் உன்னை பார்க்குவேன், வைஃபோனை அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு கட் பண்ணிட்டு எங்கே அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் வந்துட்டார். என்னடி அப்படிங்கிறாரு. வா 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 பழனி வா அப்படிங்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்கள் கீழே வந்துடுவார். நீங்கள் அப்படியே அவரோட சிக்ஸ் பிடிக்கிறீங்க. அவருமே உங்களோட 2 கண்ணத்தையுமே பிடிச்சிருந்துருப்பார். அப்படியே பிங்காக இருக்குது உங்கள் கண்ணும். அப்படியே அந்த மனுஷனுக்கு அப்படியே கண்ணு ஃபுல்லாக காதல் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. பையன் நான் தான் பேசுவேன் உஷு அப்படிங்கிறீங்க. அமைதியாகிட்டார். அப்படியே நிற்கிறாரு உங்ககிட்ட. ஓய் ஆய் என்ன இப்படி தானே நீ கூப்பிடுவ? என்ன ஓய் எந்த ஓய்? நான் என்ன உனக்கு ஓயா? மை நேம் இஸ் வையன். சே இட் அகெயின். என் பொண்டாட்டி அப்படின்னு நீங்கள் வேலை பார்க்குறீங்க. சரி அப்போ கூப்பிட்டு பொண்டாட்டி சொல். பொண்டாட்டி ஓய் சொல்லவே கூடாது, புரிஞ்சுதா? ஓய் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நோ பொண்டாட்டி மட்டும் நோ ஒய். ஓகே நீ மட்டும் நான் சாரி சொன்னால் சாரி கான் ஹீல் எனி திங் அப்படிங்கிறதில்ல. அதுமாரி ஓய் இஸ் நாட் மை நேம், புரிஞ்சுதா? சரி ஓய் பனிஷ்மெண்ட் கொடுத்துவான். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்? எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு. வாயை கடிச்சிடுவேன், என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி மிஸ்டர் தேவை கடிச்சிக்கான். அம்மா கடிச்சிக்கோ, யார் வேணாண்ணா என்கிட்ட ரொம்ப கதை. ஓய் ரொம்ப வளப்பண்டி. என்ன பண்ணுவேன் மயிர் பிடுங்கி இப்படி என்ன சொன்னல, இனி மனசு ஆறுதலாக இருக்கி அப்படிங்கிறாரு. நான் மயிர் பிடுங்கிய நீ பச்சைல பிடுங்கி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் பச்சைல பிடுங்கினா உன் புருஷன் ஒரு எரும மாட்டு கடா. ஏன் புருஷனை பற்றி தப்பாக பேசுனீ? யார் வெல்த்து போடுங்க வெல்த்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன், பக்கத்தில் ஒரு பாட்டில் இருக்கும், அதை அப்படியே டப்புன்னு உடச்சிட்டிங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனசை அப்படியே உங்கள் கையில் எடுத்துட்டாரு. லைக் உங்கள் கையில் அப்படியே கிழிச்சிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். என்ன பண்ணி வச்சிருக்க பையன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. ஏன் என் புருஷன் அப்படி சொன்ன? பாவம் இல்லை அவன், சொல்லக்கூடாது, சாரி சொல். நான் சாரி சொல்லுமா? சாரி சொல்லு, இல்லைன்னா நான் திருப்பியும் உடப்பேன். சரி ஓகே 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 ஓகே. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் சாரின்னு ஒன்று கேட்குறேன். சாரி உன் ஹஸ்பண்டை பற்றி இப்படி தப்பாக பேசினதுக்கு. Your sorry won't heal anything. எனக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன், உனக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படி நீங்கள் பைத்தியதரமாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் மேலே பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்காதெல்லாம் இருக்கட்டும் ஃபைன். நீயும் நானும் இது வரைக்கும் நானும் இல்லை நீயும் நானும் அப்படி நீங்கள் சொருவுது உங்கள் கண்ணு. பார் என்ன பாரு இவளுங்க, ஓய் கொன்று போடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வரைக்கும் நீ சரக்கு அடிச்சு நீயும் நானும் ஒன்றா இருந்ததே இல்லை.
எனக்கு இருக்கணும்னு தோணுது. பண்ணலாமா? அந்த மனுஷன் டக்குன்னு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டாரு. லிஃப்ட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே உங்களுக்கு அங்கங்கே ஹீசஸ் போயிட்டே இருந்திருக்கும். பெட்டில் அப்படியே டொப்புன்னு போட்டுட்டு அந்த மனுஷன் பொறுமையாக லைட் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் லைட் ஆஃப் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே அவரை அப்படியே க்ரௌல் பண்ணி அப்படியே கீழே போட்டுட்டு அந்த மனுஷன் மேலே நீங்கள் ஏறிட்டு அப்படியே நீங்கள் வைல்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வியர்டாக இருக்குது. லைக் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க தான், பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் மூலாக பண்ணதே கிடையாது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்கார். லைக் இஸ் தட் வயன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அவருக்கு அங்கங்கே வச்சு ஹிகி மாஸ்க் பைட் மார்க்ஸ் அங்கங்கே விழுது. அந்த மனுஷன் ஜஸ்ட் என்ஜாய்க்காரோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்காரு. ஃபைனலி அந்த மனுஷன் உங்களை பண்ணல, நீங்கள் தான் அவரை வச்சு பண்ணிட்டீங்க. ஒரு வழியாக அந்த மார்னிங் அந்த மனுஷன் எழுந்துச்சா ஒரு உடம்புலாம் அங்கங்கே திட்டாக இருக்குது. ஆனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் உங்களே அப்படியே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்குமே இருக்குதான். ஸோ நீங்கள் அப்படியே மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க. அப்படியே இன்னமும் உங்களோட சீக்ஸில் அப்படியே லைட்டாக பிங்கிஷாக இருக்குது. நீங்கள் என்னமோ ஏய் அப்படிங்கிறீங்க. டிப்பாவே இன்னமும் மாடி போதை தெரியல அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் தூங்குறீங்க. அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அது சராங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அன்றைக்கி மதியானம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி காலையில் வரைக்குமே லைட்டாக டவுசியாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ எழுந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப தலைலாம் வலிக்குது. அந்த மனுஷன் உங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு தராரு. ஏன்னா அந்த மனுஷன் உங்களுக்கு சரக்கடிக்க சொல்லியிருந்தார். ஸோ பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு நேற்று? தலையாக வலிக்குது எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணியா அப்படி சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே காட்டுறாரு. ஐயோ எங்கேயாவது அடிபட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அவரோட உடம்ப பார்க்குறீங்க. அடிப்பட்டதா? பண்ண வச்ச நீ பண்ணது. இதை பார்த்தா அடிப்பட்டது மாதிரியா இருக்குது? பல்லு தடமாக தெரியல. நானா? அபாண்டமாக போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க. அபாண்டம்? பாவி, கேமரா இருந்தால் தான் தெரியும். சி பொறுக்கி இப்படிலாம் பேசலாமா அப்படிங்க சொல்கிறீங்க. ஆனால் மனசுக்குள்ளே இவ்வளோ வஞ்சம் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கலடி அப்படிங்கிறாரு. பாருங்க, எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லை சொல்லிட்டாம்மா. சும்மா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்கணும். எனக்கு தான் ஞாபகம் இருக்காதுன்னு தெரியும்ல. என்ன என்ன கரண்ட் அடித்த மாதிரி ஏன் கத்தி நிற்கிற? வாரத்துக்கு ஒருத்தருக்குட்ரி ஏச்சி போடா. குடிடி போடா. குடிடி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உனக்காக நான் பண்ணணுன்னா எனக்கு என்ன பண்ணுவேன்? நீ எனக்காக அது பண்ணினா எனக்கு நீ உனக்கு நான் அழகான ஒரு பிள்ளைய தரேன். எடுத்து நீங்கள் அப்படியே அடிக்க போகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அழகாக கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுதான்டா இதோட இந்த டூ ஷர்ட் முடியுது. ஹாப்பி என்டிங். அந்நியோ பாய் சராங்க அமேசான் லாகி நிக்கோ நீ